சத்குருநாதா தாழ்வாழ்க என் கண்களில் நீ காட்சி நான் என் மனதிற்குள் உன்னை பேசிக் கொண்டிருக்கிறேன். குருவின் பெருமைகள் சொல்லப்போகும். குரு வாழ்க, குரு நலம் வாழ்க, குருவே துணை. ஓம் ஓம் ஓம். ஐயாவின் வருகையால் இந்த வளாகம் ஒளிபெறுகிறது. நாங்கள் உணர்கின்றோம். வாருங்கள் ஐயா. ஓம் சக்தி பராசக்தி. வாழ்க்கை முழுவதுமே கடும் போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவே இருக்கிறது. ஒரு போராட்டத்தை சந்தித்து அதில் நாம் வெற்றி கண்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற போதே மற்றும் பல போராட்டங்கள் நம் எதிரே வந்து நிற்கின்றன. இதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த போராட்டமான வாழ்க்கைக்குள்ளே நம்மை நாம் தேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நாம் சிறிது நேரம் போராட்டமான இந்த உலகத்தை விட்டு தனித்திருக்க வேண்டும். அதுதான் ஆன்மீகம். அது அகலிடம் என்று நமது பெரியோர்கள் சொல்லிவிட்டார்கள். சிறிது நேரம் இந்த உலகத்தை மறந்து, இந்த உலகியல் காரியங்களை எல்லாம் மறந்து, சொந்த பந்தங்களை எல்லாம் மறந்து, தன்னை மறந்து ஒரு இடத்திலே இருந்து அமர்ந்து, எந்த பிரச்சனையும் நான் அடையவில்லை, எந்த போராட்டமும் எனக்கு இல்லை, நான் இப்போது இருக்கிற இந்த ஒரு 5 நிமிடங்கள் நான் உலகத்தை மறந்திருக்க போகிறேன், என் உடம்பையே நான் மறந்துவிட நினைக்கிறேன், என் எண்ணங்கள் அடியோடு என்னை விட்டு போய்விடட்டும், என் மூச்சு மட்டும் சென்று வருவதை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று நீங்கள் உட்கார்ந்தீர்கள் என்று சொன்னால் அந்த இடம்தான் சிறந்த வழிபாட்டு கூடமாக இருக்கிறது. அப்படி நம்மால் உட்கார முடிகிறதா? ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து யோசனை பண்ண முடியாது. பிரச்சனைகள் மேல பிரச்சனை. அதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? நம்ம உடல் படியாது, உள்ளம் படியாது. நம்ம உடல் படியிலேன்னு வச்சுக்கோங்க, உள்ளம் படியாது. உள்ளம் படியாவிட்டால் உயிர் படியாது. ஒரு கோபமாக இருக்கிற ஒருத்தரை நீங்க சாந்தமா இருங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த கோபமாக இருக்கக்கூடிய ஒருவருடைய மூச்சும் சாந்தமாக இருக்கக்கூடிய ஒருவருடைய மூச்சுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்க பாருங்க. இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம சற்று பின்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு காலகட்டாயம் இருக்கு. அப்படி பின்னோக்கி பார்ப்போம். சூரியனுக்கு எரிபொருளாக ஹீலியம் என்ற ஒரு பொருள் இருப்பதாக விஞ்ஞானிகள் இன்று கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹீலியம் எரிவதனால்தான் சூரியன் நமக்கு ஒளியை தந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, அதுலேயும் நோவாஸ் என்று சொல்லக்கூடிய கருந்துளைகள் இருக்கின்றனவா, அது இருக்கட்டும். ஆனா இந்த ஹீலியம் என்கின்ற எரிபொருள் எங்கிருந்து வருகிறது?
எவ்வாறு அந்த எரிபொருளை அது பெறுகிறது என்று பார்க்கிற போது அப்போதுதான் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு தெரியும். ஆரம்ப காலத்துல பூமியை சுற்றிதான் சூரியன் வந்துட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. பின்னாடி அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இப்ப சூரியனை சுத்தி தான் மற்ற எல்லா கிரகங்களும் சுத்துது அப்படின்னு. இப்படித்தான் நம்ம ஏடுகளில் படிக்கிறோம், சரித்திர வாயிலாக படிக்கிறோம், விஞ்ஞான வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மிக பன்னெடும் காலத்திற்கு முன்பாகவே சித்தர்களிலே மிக தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆவியாகிய வன்னி என்று சொல்லக்கூடிய ஒரு அரும்பொருள், வாயிருள் ஞானம் என்று சொல்லக்கூடிய திரட்சியான ஒரு தார் போன்ற ஒரு கரிம பகுதியாக உள்ள இருட்டுக்குள்ளே நாம் எல்லோரும் இருக்கிறோம். அங்கே ஆங்காங்கே சிறிது வெளிச்சம் தெரிகிறது, கேலக்சி என்று சொன்னாங்க. கோளம் என்பதோ களம் என்பதுதான் கோளம் என்றாகும். கேலக்சி என்று சொல்லுகிற போது ஆத் என்று சொல்லுவது நெருப்பை குறிக்கிறது, சி என்று சொன்னாலும் நெருப்பு தான். அதாவது இருள்வெளி ஞானத்திற்குள்ளே ஆங்காங்கே தெரிகின்ற வெளிச்சத்தை நம்மவர்கள் வெளிச்ச களம் என்று சொன்னார்கள். அவன் கேலக்சி, அதே தமிழ் தான், அதனுடைய வேர் அப்படியே இருக்கு. உச்சரிப்பும் சொற்கள் சென்று சேர்ந்த இடத்திலும் நமக்கு அது வேற்றுமொழியாக தெரிகிறது. அது போன்ற ஒரு அமைப்பு தான் ஆதி பகமாக நம்மோடு இணைகின்ற அற்புதமான அந்த சூரிய சக்தி என்று சொல்லக்கூடிய சித் எனர்ஜி. பிரபஞ்சம் முழுவதும் ஐந்தின் காரணமாக விளங்குகின்றது. அதனால்தான் அதை பிரபஞ்சம் என்று சொல்லுகின்றோம், யூனிவர்ஸ் என்று சொல்லுகிறோம். வர்ஸ் என்று சொன்னால் வருஷிப்பது, அப்படியே சுத்தமான தமிழ் தான். யுனி என்று சொன்னால் சேர்ந்து இருக்கிறது, ஒன்றாக இருக்கிறது, ஒருங்கே இருப்பது என்று ஒருங்கிணைந்த வர்ஷிப்பு. அந்த வர்ஷிப்பு எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், அடர்ந்த அணுக்களாலான கார் இருள் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தில இவை எல்லாம் ஆவியாகி, திரவமே ஆவியாகி நம்மை சுற்றி இருக்கிறது. இப்போ சூரியனுக்குள்ள வருவோம். சூரியன்ல இருந்து அந்த ஹீலியம் என்கின்ற பொருள், எரிபொருள் எரிந்து கொண்டிருப்பதனால் அதனுடைய வெப்பம் வெளியேறுகிறது. அதை வெப்ப கதிர்வீச்சு என்று சொல்லுவோம். இன்ஃப்ரா ரெட் ரேசஸ் என்று சொல்லுவோம். அந்த வெப்ப கதிர்வீச்சு, அந்த சலனமானது பூமியை வந்து தாக்குகிற போது பூமியில் உள்ள நீர்நிலைகள் எல்லாம் ஆவியாகி மேலே வரும். ஏற்கனவே இங்குள்ள தூசியும் கரிமமும் இந்த காற்று மண்டலத்திலே மேகங்களாக சுற்றி கொண்டிருக்கிற போது இந்த சூரிய வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய இந்த நீராவி மேலே செல்கின்ற போது அது கருமேகமாக கருக்கொண்டு மழை வைக்கிறது. நம்ம இந்த காற்று மண்டலத்திலே 78 விழுக்காடு நைட்ரஜனும் 21 விழுக்காடு ஆக்சிஜனும் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இதில் மழைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய நீர்வெளியை நாம் எடுத்துக்கொண்டால் மிக குறைவான அளவில் இருக்கிறது. அது கணக்கிலே சொல்ல முடியாம பாயிண்ட்ல தான் இருக்குது. ஆனா அது செய்கிற வேலையை நீங்க பாருங்க. இங்கிருந்து ஆவியாக போகிறது, மேகத்தில் சேருகிறது, மழையாக வச்சு திருப்பி கீழே வந்துருது. இதுல தப்பி போகுது பாருங்க அந்த ஹைட்ரஜன். அது மேல போன உடனே சூரியனால் இழுக்கப்படுகிறது. அப்படி இழுக்கப்பட்ட அந்த ஹைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய நீர்வழி வெகு வேகமாக சூரியனை சென்று அடைகின்ற போது அங்கே அந்த வேதியியல் வினைகள் ஏற்படுகின்றன. அட்டாமிக் எனர்ஜியாக மாறுகிறது. இந்த நீர்மம் அங்கே ஹீலியமாக மாறி மீண்டும் சூரியனுக்கு ஒளியேற்றது. அப்ப அதற்கு வேண்டிய எரிபொருளை நாம் தான் தருகிறோம். அதாவது பூமியிலிருந்து தான் எடுத்துக் கொள்ளப்படுகிறது, நீர்நிலையிலிருந்து தான் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இதுல என்ன விசேடம் என்று கேட்டால், -290 டிகிரிக்கு மேல ஆவியான திரவ பொருளிலே ஆவியாகி அவையே அடர்த்தியான கருமை நிறத்தோடு the darkness, the dark power and dark energy என்கிற அளவிலே மொத்தமாக இந்த இடத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறார்.
சித்தர்கள் அதனால் சொன்னார்கள், எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது வெட்டவெளி என்று சொன்னார். இந்த வெட்டவெளி தத்துவத்தை பற்றி சொல்லுகிற போது இப்போது என்ன சொல்லுகிறார்கள்? இந்த மில்கி வே தியரி என்று அவர்கள் சொல்லுகிறார். இந்த மில்கி வே என்பது சூரியனும் சூரிய குடும்பத்தை சார்ந்த 27 சூரிய நட்சத்திர குடும்பங்களோடு சேர்ந்த ஒரு பாதை தான். அதிலே நாம் 365 நாட்கள் பயணம் செய்கின்றோம். அது ஒரு பாதையை சென்று வருகிறது. அது வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது. ஆனால் இருளுக்குள் தான் மூடி இருக்கிறது. ஆதி பகம் என்று நம் பெரியவர்கள் சொன்னது, ஆதி என்பது சூரியன், ஆதி பகம் என்பது சூரியனுடைய பாகமாகத்தான் நாம் இருக்கிறோம் என்பது பொருள். ஆதி பகவன் முதற்றே உலகு என்று ஏன் அவர் சொன்னார்? இந்த உலகம் மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் முதலாக இருப்பதே சூரியனுடைய சக்தி தானே. அப்ப அந்த சூரியனுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி, அது எரிபொருளாக மாறக்கூடிய சக்தி, மீண்டும் இந்த நீர்த்த உலைகள் மேலே செல்லுகின்ற போது அவை மிக வேகமாக ஹீலியம் என்ற பொருளாக மாறி அங்கு அட்டாமிக் சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படுகிறது என்று சொன்னால், இத்தனையும் செய்வது யார்? யார் இதை செய்கிறார்கள்? இது முறையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி செய்வதனுடைய சக்தி எதுவாக இருக்கும் என்று பார்க்கிற போது, இறைந்து கிடக்கின்ற இந்த பிரபஞ்சத்திலே எதுவாக இருக்கும் என்று அவர்களால் எதுவுமே சொல்ல முடியும். அதனால் இறை என்றுதான் அதற்கு பெயர் வைத்தார். இறைமை, இறை என்று இறைந்து கிடக்கலாம், கொட்டி கிடக்கலாம். மாயிருள் ஞானத்திற்குள்ளே அந்த இடத்திலே அந்த விண்ணை கொடுத்து அவர்கள் சொல்லுகிறது. ஏன் அது விண் என்று சொன்னார்கள்? அந்த விண் என்று சொல்வது பொருள் என்ன கேட்டால், எவர் எக்ஸ்பாண்டிங், நெவர் எண்டிங். விண் அந்த ஒரு வார்த்தையில சொல்லிடுறாங்க. இதை விளங்கி சொல்ற போது எவர் எக்ஸ்பாண்டிங், நெவர் எண்டிங் என்று அவன் எழுத வேண்டிய கட்டாய சூழ்நிலையாக இருக்கிறது. அத்தனைக்கும் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த விண்வெளி. இந்த விண்வெளியிலே இருக்கிற பால்வெளி என்று சொல்லக்கூடிய அந்த மில்கி வே என்று சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச அமைப்புக்குள் நாம் இருக்கின்றோம். இது ஒரு புவனம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். நம்மை சுற்றி இது போல 7, 14 புவனங்கள் இருப்பதாக சித்தர்கள் சொல்லுவார்கள். புவனம் என்று சொன்னால் நல்ல யோசனை இருப்பாங்க, எப்படி பேர் வச்சிருக்காங்க. பூ என்று சொன்னால் பூமி. இந்த பூமியில பஞ்சபூதங்கள் இருக்கு, அதனால அதுக்கு பூன்னு பேரு, பூமின்னு பேரு. மண் என்பதுதான் அதனுடைய பொருள். இப்படிப்பட்ட பூமிகளை வனமாக கொண்டிருக்கிறதா பிரபஞ்சம். அதான் பூவனம், புவனம் என்று சொல்லுவாங்க. இந்த புவனத்திற்குரிய சக்தி என்ன என்று சொன்னால் இன்னதென்று சொல்ல முடியவில்லை. இத்தனையும் ஒட்டுமொத்தமாக பிரபஞ்ச ரகசியம் முழுவதுமே ஒரு மாநிலங்களாக பிறக்கிறதாக சொல்கிறார். இந்த வெட்ட வெளியில் வேற என்ன இருக்கு? இந்த இருளை தவிர வேறு என்ன இருக்கிறது என்று பார்த்தால், நாதமும் விந்தமும் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த நாதம், விந்தம் என்ற இந்த இரு சொல்களுக்கு பொருள் சத்தம். ஒரு மூங்கில எடுத்து முறையாக அதில் ஒரு துளையிட்டு நீங்கள் ஒரு பகுதியில் அந்த காற்றை ஊதி அடைத்து திருப்பீர்கள் சொன்னால் அதிலே நாதம் வருகிறது. அந்த இடைவெளியிலே இருக்கக்கூடிய அந்த துவாரத்தின் வழியாக நாம் ஊதுகிற போது அந்த ஊதுகுழலிலே வரக்கூடிய நாதம் வித்தியாசமாக இருக்கிறது. அப்படி வருகிறதை 7 சுரங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு மேல இல்லை. 7 சுரங்களில் தான் எத்தனை ராகங்கள் இருக்கின்றன. அப்போ ஒரு புல்லாங்குழலில் முறையாக அந்த துளைகளை விட்டு நாம் அதை வாசிக்கிற போது வெவ்வேறு சத்தங்கள் வருகிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த புல்லாங்குழல சத்தம் இருக்கா? அது கலை. நீங்கள் ஊதுகின்ற அந்த காற்று, அந்த காற்று நுழைந்து வெளியே வருகிற போது, அந்த காற்று வழியாக வெளியே வருகின்ற போது அந்த சத்தம் வருகிறது. இந்த வெளிச்சம் என்கின்ற இந்த ஹீலியம் எரிகின்றதுனால் சூரியன் ஆதியாக இருந்து எல்லாவற்றையும் படைப்பதற்கு காரணமாக இருக்கின்ற ஒன்றை நாம் பார்க்கின்றோம். இந்த பூமியை ஏன் பூமி என்று சொன்னார்கள் என்று கேட்டால், இந்த பூமி எல்லாவற்றிலுமே 3 மிக முக்கியமான பொருள் இருக்கிறது. அதாவது இந்த உயிர் என்று சொல்லுகிற போது அதுல நெருப்பு தான் இருக்கிறது. அதனால் அதை அக்னி என்று சொன்னார்கள், ஜீவ அக்னி என்று சொன்னார்கள். ஆத்மாவை ஜீவ அக்னி என்று சொன்னார். இது பரம அக்னியிலே இருந்து வந்ததாக என்று சொல்லுகின்றார். இந்த நெருப்பிலே என்ன இருக்கிறது என்று கேட்டால், இந்த நெருப்பிலே நமக்கு தெரியாது மண்ணும் இருக்கிறது, நீரும் இருக்கிறது. இது 2 இருந்தாதான் நெருப்பே உண்டாகும், இல்லாட்டா உண்டாகும். எப்படி சும்மா தலையசைக்கின்றார்.
நெருப்பு வரணும்னு சொன்னா அதுல தண்ணியும் இருக்கணுமா மண்ணும் இருக்கணுமா? ஐயா சொல்றாரு, அவனுக்கு தலையாட்டும். ஆமா, ஐயா சொல்லிட்டா சரிதான். இஸ் இட் ட்ரூ? அதுக்கும் தலையாட்டுற சக்தி. ஆமா. இப்ப நீங்க ஒரு விளக்கை எரியணும், அதுல நெருப்பு உண்டாக்கணும், அதுக்கு என்ன செய்றீங்க? ஒரு எண்ணெயை ஊத்துறீங்க. எண்ணெயில நீர் இருக்கா? நீருடைய திரவத்தினுடைய தன்மை இருக்கா? அந்த எண்ணெயில நீர் இருக்கு. அந்த நீருக்குள்ள என்ன இருக்கு? அந்த எண்ணெய்க்குள்ள என்ன இருக்கு? சப்போஸ் ஒரு ஆமணக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆமணக்கு விளைவது இதுலயே பூமியில. அந்த பூமியில இருக்கிற மண் பாகம் தான் அது அந்த எண்ணெய் பாகமாக மாறுகிறது, வித்தாக மாறுகிறது. அதுல இருந்து பலவற்றை நாம் எடுத்து அதை திரவமாக உண்டாக்குவோம். ஆக மண் இருக்குதா? இங்கே திரவமாக இருக்கிற நீர் இல்லாவிட்டால் திரவமாக வாய்ப்பே இல்லை. ஆக அந்த நெருப்பு அங்க பத்த வச்சோடனே இந்த மண்ணும் நீரும் இருக்கிற வரைக்கும் தான் அது எரியும். ஒரு கொள்கலத்துல ஒரு விளக்குல நீங்க எண்ணெய் வந்து தெரியப்படுத்தி வச்சு நீங்க எரிக்க விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, அது எரிந்து முடிகிற போது பாத்தீங்கன்னா ஒண்ணு எண்ணெய் இருக்காது, திரி இருக்காது. ஆக ஒரு ஆவி என்று சொல்லக்கூடிய ஒரு நெருப்பினுடைய ஒரு ஜுவாலையிலிருந்து எல்லாமே தோன்றுகிறது. நெருப்பை மையமாக வைத்துத்தான் இருக்கிறது. என்றாலும் பூமியின் மண் தான் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மண்ணை வைத்து இது பூமி என்று சொன்னார். எந்த ஒரு பொருள் உண்டாகனாலும் அஞ்சும் வேண்டும். அதனால்தான் அது பிரபஞ்சம் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அது பிரபஞ்சம் என்று சொல்ற. ஒரு செங்கல் செய்யணும்னா கூட அதுக்கு 5 பொருள் வேணும். நல்லா நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்க. ஆமா, அதே மாதிரி நம்மை சுற்றி 7 விதமான உறவுகள் இருக்கின்றன. எப்படி 7 சுரங்கள் இருக்கின்றனவோ அது போல 7 உறவுகள் இருக்கின்றன. அது ஆண் உறவோ அல்லது பெண் உறவோ 7 உறவுகள் இருக்கின்றன. நாட்கள் கூட 7 நாட்கள் தான் நமக்கு உறவாக இருக்கின்றன. ஞாயிறு திங்கள் என்று ஆரம்பித்து மீண்டும் ஞாயிற்றுக்குள்ளே வருகிற போது அந்த 7 நாளைக்கு மேல இருக்கிறது. 7 சுரங்கள், 7 நாட்கள். கோலங்கள் என்று வருகின்ற போதும் அவ்வாறுதான் இருக்கின்றது. ஆனாலும் நாம் 9 சொல்கின்றோம். ராகு கேது நாம் கணக்கில் வைத்துக் கொள்வதில்லை. இப்போது 11, 12 இன்னும் தூரத்தில் இருக்கக்கூடிய கோணங்கள் எல்லாம் பூமியை சுற்றி வருகின்றன என்று சொல்லுகின்றார்கள். இருந்தாலும் வெகுவாக பாதிக்கக்கூடியவை இந்த 7ஆகத்தான் இருக்கு. அவை நாட்கள் என்று நான் சொல்லுவேன். இப்படி 7 புவனங்கள் ஈரேழு என்று அவர் சொல்லுகிறார்கள். நமக்கு கீழேயும் நமக்கு மேலேயுமா சேர்ந்து. ஆக இதை ஒரு கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் 1000 லைட் இயர்ஸ் அந்த பக்கம் வரைக்கும் நம்ம உண்டாக்குற பொருள் இருக்கா? விஞ்ஞானத்திலையும் இப்ப கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் புரோட்டீன் பார்ட்டிகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த புரத சத்து சதையாகுதுல, சதையினுடைய புரத சத்து நம்ம உண்ணுகின்ற உணவுல இருந்து தான் வருது. இந்த சதை இப்படி வரக்கூடிய அந்த சதை, அந்த புரத சத்து, அதுல இருக்கக்கூடிய ஒளிரும் பார்ட்டிகள், புரோட்டீன் பார்ட்டிகள், அதனுடைய இணை பார்ட்டிகள் வந்து 1000 லைட் இயர்ஸ் அந்த பக்கம் இருக்கா? பெரியாருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இங்க கிளாக் வைஸ்ல சுத்துச்சுன்னா அதுவும் அங்க கிளாக் வைஸ்ல சுத்துவோம். அது தன்னுடைய சக்தியை இதற்கு அளிப்பதற்கு அது மறந்து விட்டது அல்லது இது எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த உடம்புக்கு இல்லை என்று சொன்னால் அது தன் சக்தி முழுவதும் இழந்து விடும் என்று சொல்லுகின்றார்கள். இதை அந்த காலத்துல அவர் என்ன சொன்னாங்க? பிராணன் என்று சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடிய பிராணன் 10 விதமாக இருந்து வேலை செய்வதாக சொல்கிறார். அப்ப இன்னைக்கு இருக்க விஞ்ஞானிகள் தெரியாம இருக்காங்களா? இந்த பிராணன் என்பது காற்றுத்தான். அப்ப 10 விதமான காற்றை பற்றி சித்தர்கள் சொல்லுகின்றார்கள். அவ்வளவு அற்புதமாக சொல்லுகின்றார்கள். நமக்கும் அந்த காற்றுக்கு என்ன தொடர்பு, நமக்கும் அந்த பிரபஞ்சத்திற்கு என்ன தொடர்பு, நம்ம உடம்பை எப்படி அது இயக்குகிறது, எப்படி எல்லாம் அது நம்மை ஆதரிக்கிறது என்கின்ற அருமையான விஷயங்களை சொல்லுகிறார். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் என்று இப்படி ஒரு 10 விதமான பொருட்கள் நம்முடைய இந்த காற்றின் கூட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒன்றிணைந்து நம்முடைய உடம்புல போகும்போது அது பிராணனாக வேலை செய்கிறது. இந்த உலகத்துல நம்ம பிறந்த உடனே முதல்ல நாம எடுக்கிறது பிரீத்து தான். பிரீத்துடே தான் பர்த்டே. பரிது என்பதுதான் பிரீத் என்று வந்தது. பரிவது காற்றாகத்தான் இருக்க முடியும். பரிதல் என்று சொல்லுவதுதான் பிரீத் என்று சொல்லுகிறார்கள். அது எப்போது அடைக்கப்படுகிறதோ, அடைத்து விடுகிறதோ, அடைத்து தான் டெத் என்று சொல்லுகிறார். அடைச்சு போயிருக்கிறது. ஆனால் இந்த சக்தி எங்கிருந்து வந்து இதைத்தான் அவர்கள் சித் என்று சொன்னார்கள். சி என்பது ஞானம். சித்து என்பது நெருப்பில் தான், நெருப்பை மையமாக வைத்துதான் இவை எல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை குறிக்கிறது.
அப்ப சித் எனர்ஜி என்பதுதான் யூனிவர்சல் பவர் அல்லது யூனிவர்சல் எனர்ஜி என்று சொல்லலாம். இதைத்தான் இந்த காலத்து விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள், இயற்கையாளர்கள் அவர்கள் சொல்லுகின்றது மேக்ரோ காஸ்மிக் பவர் என்று சொல்றாங்க. பிரபஞ்சத்தினுடைய ஒரு சக்தியை சொல்லுகிற போது மிக அற்புதமாக நாம் நினைத்தே பார்க்க முடியாத பெரும் பொருளாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த பரத்திலிருந்து வருவதால் நம்ம அவர்கள் அதை பரம்பொருள் என்று சொன்னார்கள். இந்த பரம்பொருளில் இருந்து வரக்கூடிய ஒரு சிறு துளிதான் நாம். இங்க வந்துட்டு நம்ம படுற பாடு எப்படி இருக்கு பாருங்க. எதற்காக நாம் பாடுபடுகின்றோம்? அன்னத்திற்காகத்தான் நாம் பாடுபடுகின்றோம். எதற்காக நாம் பாடுபடுகின்றோம்? நமக்கு ஒரு ஷெல்டர் வேணும், நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். அதுக்காகத்தான் நாம் பாடுபடுகின்றோம். பேரு புகழ் அதெல்லாம் அதுக்கு அப்புறம். ஆனா உண்மையிலேயே இந்த பேசிக் நீட்ஸ் என்ன? பாதுகாப்பான ஒரு இடம் வேணும், பசியார நமக்கு உணவு வேண்டும். இந்த உணவு என்ன செய்கிறது? இந்த உணவு என்ன செய்கிறது? நமக்கு என்னையா செய்யுது இந்த உணவு? வடை பாயசத்தோட சாப்பிட முடியா? ஆனா இந்த உணவு நமக்கு என்ன செய்யுது? மேக்சிமமான திடப்பொருட்கள் எல்லாம் மலமாக போய்விடுகிறது. நீங்க சாப்பிட்டு குமிச்ச மலத்தெல்லாம் நீங்க சேர்த்து வச்சு நீங்க சொன்னா பெரிய மலையாகவே இருக்கும். இடையான ஒரு பகுதி அது நமது சிறுகுடலால் பிரிக்கப்பட்டு எடுத்து அவைதான் சதையாக மாறுகின்றது. அப்ப மேக்சிமம் திடப்பொருள்கள் அவ்வளவு மனமாக போய்விட்ட பிறகு அதில் இருக்கக்கூடிய உண்மையான சத்து பொருள் நம்ம உடம்பில் இருந்து இனமாகவும் சதையாகவும் நம் உடம்பை உண்டாக்கக்கூடிய பொருளாகவும் அது நின்று விடுகிறது. ஆனால் அதில் இருக்கிற உண்மை என்னவென்று கேட்டால் அதுதான் உங்களுக்குள்ளே மனமாக இருக்கிறது. இது சித்தர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. வேற மனம்னு சொன்னாலே இட்ஸ் a very controversial subject. Where the mind is அப்படின்னு சொல்லிட்டு உலகம் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. Yet they have to find out where is the mind. இல்ல அவங்களால கண்டுபிடிக்க முடியல, குளறுபடி ஆகுது அவங்க. ஆனா சித்தர்கள் உறுதியாக உண்ணும் உணவுதான் உனக்கு மனமாகுது என்று சொல்லுகிறார்கள். நீ எதை உண்ணுகிறாயோ அதுபோல் நீ எண்ணுகிறாய். உன்னுடைய உண்ணும் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறதோ அதுபோல் தான் உன்னுடைய வாழ்க்கையும் அமைகிறது. அப்ப சிறப்பான எண்ணங்கள் வேண்டும் என்று சொன்னால் அராஜகமான உணவை விட்டு சாத்வீகமான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நம்ம சொன்னார்கள். நமது ரிஷிகளும் யோகிகளும் ஞானிகளும் அமைத்து வைத்த அந்த பாதை எப்படி இருந்தது என்று கேட்டால் போர்க்குணம் கொண்டவர்களாகத்தான் நாம் இருந்தோம். ஆரம்பத்திலே மலையை விட்டு கீழே இறங்கி விடுகிற போது எங்கடா போகலாம், எந்த வேட்டையாடலாம் என்றுதான் நாம் இருந்தோம். இப்ப வேட்டை குணம் தான் நமக்கு இருந்தது. அப்ப வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எங்க இருந்தது? ஒன்றை அடுத்து உண்பதாகத்தான் இருந்தது. பூனை எலியை தேடிட்டு இருப்போம், சிங்கம் ஆடு மாடுகளை தேடிட்டு இருக்கோம், அது மாதிரி புலி நாய் நரிகள் எல்லாம் அப்படித்தான். ஆனால் படிப்படியாக நாம் இந்த உடல் உள்ளம் உயிர் என்கிற அளவிலே நாம் முன்னேறிய பிறகுதான் இப்போது இருக்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் முதலிலே இந்த உணவு தான் நம்மை படைக்கிறது என்று நினைத்த உடனே அந்த படைப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற போது இந்த உணவை நாம் எப்படி உண்ண வேண்டும் என்று சொல்லி அதிலும் ஒரு சாத்வீகத்தை தேடினார்கள். ரிஷிகள் வந்தார்கள். அந்த ரிஷிகள் தான் நமக்கு வேணுங்கிற அளவு ஸ்மிருதி என்ற நூல்களை நமக்கு தந்தார்கள். அதை அவர்கள் ஸ்மிருதி என்ற வெளியிலிருந்து தகவல்களை பெற்று அதை எழுதினார்கள். அப்ப எழுத்தில்லாத காலத்துல எப்படி இருந்தது? செவிவழி செய்தியாகத்தான் ஒருவர் மற்றவர்களுக்கு சொல்ல அப்படித்தான் அது வந்து சேர்ந்தது. அப்ப பாருங்க, நீங்க எப்படி உண்ணுகிறீர்களோ அதுவாறு நீங்கள் எண்ணுகிறீர்கள், அதுபோல உங்க வாழ்க்கையை மாறுகிறது என்று சொல்லுகிற போது இப்ப உங்க வாழ்க்கை பிரச்சனை எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்க. அப்ப உண்ணுவதில் சாத்வீகம் வந்துவிட்டது என்று சொன்னால் வாழ்க்கை பிரச்சனையும் உங்களுக்கு முடிந்து போய்விடும். அன்னையினுடைய வயிற்றிலே நாதம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஒரு பொருள் புரோனிதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மூட்டையாக வருகிறது. அது வெறும் தோளாக ஒரு பைதான். அதற்குள்ளேயும் அந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய இந்த சித் எனர்ஜி தான் இருக்கிறது. அது ஒரு மாதம் தங்கி இருந்து வெளியே வந்தது. அதனுடைய கொள்ளளவே ஒரு மாசம் தான், அதுக்கு மேல அது நிற்காது. இந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கிலம், சுக்கு இளம் சுக்குனா வெளிச்சம், வெளிச்சத்துக்கு ஒரு இடமா, அது ஒரு தோல் பைதான். இட்ஸ் அ ஃபைபர். இட்ஸ் அ ஃபைபர், ஒரு புழு மாதிரி. அதை நீங்க எடுத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஒரு வெளிச்சம் இருக்கு, வெறுமனே ஒரு தோல் பை தான்.
அதுவும் தோல் பை தான், இதுவும் தோல் பை தான். அது மூடி இருக்கு, தோல் போட்டு தான் நம்மள மூடி இருக்கு. இந்த தோலுக்கு ஒரு லிகன் கப்ளிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பர தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு தான் நமக்கு மனிதனாக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியை கொடுக்கிறது. வழிபாடு என்று சொன்னால் நாம் அதோடு தொடர்பு கொண்டிருக்கலாம். ஆனா நாம் எதோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம்? கூட்டம் கூடணும். அதுக்கு முன்னாடியே பிரசாதத்துக்கு என்ன செய்யலாம்? புளியோதரை போடலாமா, சுண்டல் போடலாமா, என்ன போடலாம்? தீபாவளி காட்டுங்கப்பா. தீபாவளி இல்லாம என்ன வழிபாடு? எதுக்கப்பா தீபாவளி காட்டுறீங்க? ஒரு படம் வச்சுக்கோங்க, ஒரு கோயிலை கட்டுங்க, ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கோங்க, ஒரு உருவத்தை வைத்துக் கொள்ளுங்க என்று இவைகள் எல்லாமே வெறும் பண்புகளாக போயிருக்கும். அதனால் எதை தேட வேண்டுமோ அதை நாம் தேடவில்லை. காற்று பார்த்தீங்கன்னா மூக்குக்குள்ள போயிட்டு வரும், வெளிச்சம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ள போயிட்டு வரும், சத்தம் பார்த்தீங்கன்னா காதுக்குள்ள போயிட்டு வருது. இது மாதிரி உணவு வாய்க்குள்ள போயிட்டு வருது. ஆனால் இந்த தோல் மட்டும் ஒரு பெரிய தொடர்பை நமக்கு பரத்தில் தான் கொடுக்கிறது. பிரபஞ்சத்தில் இருந்துதான் எல்லாருக்கும் பெற்றுக் கொள்கிறது. அன்னையினுடைய வயிற்றில் எப்படி நாம் வளர்கிறோம் என்று நீங்கள் பார்த்தால் இந்த வழிபாட்டினுடைய முக்கியம் ரொம்ப அற்புதமான முறையில் தெரிஞ்சுக்கிறோம். அன்னையினுடைய வயிற்றிலே நாம் அங்கே இந்த நாதமும் பிண்டமும் கூடிய உடனே அது என்ன செய்கிறது? தன்னை மூடிக்கொள்கிறது. பிரசண்டா என்ற ஒரு அற்புதமான பொருளை 3 கப்ளிங்ல கொடிகளா சொல்லுவாங்க. தொப்புள் கொடி உறவு, அது அம்மாவுடைய அந்த இதுல ஒட்டி இருக்கு. அது எங்க தொடர்பு கொள்ளுகிறது என்று கேட்டால் அது பரத்திலே தொடர்பு கொள்ளுகிறது. அது எப்படி தொடர்பு கொள்ளுகிறது என்று கேட்டால் இந்த 1000 லைட் இயர்ஸ் அந்த பக்கம் இருக்கக்கூடிய 14 பூரணங்களோடு தொடர்பு கொள்கிறது. அப்படி கொண்ட ஒரு தொடர்பு தனக்குள்ளே 10 துவாரங்களை ஏற்படுத்திக் கொள்கிறது. 10 பிராண சக்திகளை ஈர்த்துக் கொள்கிறது. இவையெல்லாம் 10 திசைகளிலே இருந்து வருகின்றது. எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க சித்தர்கள். இவைகள் எல்லாம் பிரபஞ்ச ரகசியங்களாக கண்டுபிடித்து அதுதான் நம்ம உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லி அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் என்று சொன்னார். அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் என்று சொன்னார்கள். எப்படி ஒரு பெரிய ஆகாயம் இருக்கிறதோ அதுபோல் நம்ம உடம்பிலும் பெரிய ஆகாயம் ஒன்று இருக்கிறதா? அங்குதான் மனம் இருக்கிறது என்று சொல்லிக்கிறார்கள். அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிட்வீன் ஐப்ரோஸ். நீங்க பொட்டு வைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த மூக்கும் கண்களும் சேரக்கூடிய இடம், 2 புருவங்கள் சேரக்கூடிய புருவ மத்தியிலே இருக்கிறது. அங்கிருந்தா உங்களுடைய திங்கிங் எல்லாமே, உங்களுடைய யோசனைகள் எல்லாமே இருக்கு. அப்ப தேய்ந்து மறைகின்ற சந்திரமா நம்முடைய இருதயத்திலே நமக்கு மதியாக சேர்ந்து விடுகின்றார். அவள் மதிகின்ற இடமோ புருவ மத்தி என்று சொல்லக்கூடிய சித் ஆகாசம். சித் என்று சொன்னால் ஞானம், சித் என்று சொன்னால் சித் சக்தி. நம் உடம்புல அந்த சித் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆத்ம சக்தி உள்ள இடம் வெற்றி கொட்டாக இருக்கிறது. அந்த பொருளில் தான் எல்லாமே இருக்கிறது. சூரியன் சந்திரனாக 2 கண்கள், அர்த்த நாரீஸ்வரமாக 2 பாதி உடம்பு. இப்படி சேர்ந்த இந்த 10 ஓட்டைகள்ல ஒரு ஓட்டையை வெளியே வந்தோடனே அடைச்சிடறாங்க. தொப்புள்படி அதெல்லாம் கட் பண்ணிருக்காங்க. மீதி 9 வேலை செய்து அந்த 9 பரத்தொடர்பு தான் கொண்டிருக்கிறது. இதற்கு சக்தி எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் திசைகளில் இருந்தால் வருகின்றன. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்று கேட்டால் உங்களுடைய ரோம கண்கள் வழியாக அவை எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. எப்படி பூமியிலே ஒட்டி புல் பூண்டுகளும் மரம் செடி கொடிகளும் தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு நமக்கு ஆகாரம் தருகிறது. நல்ல யோசனை பாருங்க. பூமியில வேறு போட்டு ஊனிட்டு நமக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டிருக்கின்றன. புற்பூண்டுகள் மருந்தாகின்றன. கிழங்கு, காய், கறி, கனிகள் என்பவை நமக்கு உணவாகின்றன. அப்படி கொடுக்கின்ற அந்த அன்னம் நமக்கு மனமாகிறது. அந்த மனதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க பாருங்க. யாரை கெடுக்கலாம், எப்படி அனுசரிச்சு போனா யாரை ஏமாற்றலாம், எந்த மாதிரி போனா எப்படி நம்ம சம்பாதிக்கலாம், என்ன மாதிரி படிப்பு படிச்சா என்ன மாதிரி வேலை வாங்கலாம், எப்படிப்பட்ட திட்டங்களை போட்டால் நாம் எப்படிப்பட்ட ஒரு நாட்டை வழிநடத்தலாம். இப்படி அரசியல் அமைப்பு, அங்க அமைப்பு, பொருளாதார ரீதி எல்லாமே மனம் சார்ந்திருக்கிறது. ஆனால் சித்தர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த மனம் அறிவை சார்ந்திருக்க வேண்டும். அந்த அறிவு என்பது ஒரு தெளிவை சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் எதை சார்ந்திருக்கிறது? அகங்காரத்தை சார்ந்திருக்கிறது சொல்கிறார். அப்ப மனம் புத்தியோடு சேர்கிறது. சரிதான், புத்தி வந்தாலே நமக்கு குழப்பம் தான் வந்துச்சு. இதுவா அதுவா, ஏன் சந்தேகம் வந்து
சந்தேக புத்தி தான் ஜாஸ்தி. சந்தேகம் வந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான், நித்தம் சண்டை தான். ஆக வெறும் மனமாக உணவிலே கிடைத்த அந்த மனதை புத்தியோடு சேர்க்கலாம். புத்தியோடு சேர்ந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். புத்திங்கிறது அனலைஸ் தான் பண்ணணும், அகங்காரமா மாறக்கூடாது. இது கழுதை பாரு என்ன செய்யுதுன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அந்த கழுதையோட சண்டை விட்டு இருக்கீங்க. என்னை நீ கழுதைன்னு சொன்னீங்க, உடனே நான் என்ன செய்யல பாரு, நீ கழுதை பத்த கழுதை தானே, நீ மட்டும் என்ன குதிரை ஆயிடுவோ? அப்படிதான் நமக்கு எதிர்வாதம் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் வருமே ஒழிய ஏன் என்று சிந்திக்க முடியாது போயிட்டேன். இந்த அகங்காரம் ஒடுங்குகின்ற போது, அகமாக மாறுகிற போது இந்த சித் எனர்ஜி உங்களோடு பேசும். அதைத்தான் சித்தம் என்று சொல்கிறார்கள். சித்தம் என்பது ஒரு தெளிவு. இந்த தெளிவான தெளிவை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, உலகம் என்றாலே பிரச்சனை தான். ஐயா சொல்லுவேன், ஒரு 5 வாரம் இங்க வந்துருக்கோங்க. ஏன் தெரியுங்களா? உலகத்தெல்லாம் வந்து ஒரு சினிமா கொட்டைகளை போய் காசையை கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் அங்க போய் சண்டை போட்டு அழுது, அது தட்டிகளுக்கெல்லாம் பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணி, அதுக்கு ஒரு மன்றம் அமைச்சு என்னென்னலாம் நம்ம செய்யறோம். ஆனால் உங்கள் மனதோடு நீங்கள் ஒரு நிமிடமாவது உங்களை எல்லாத்தையும் உலகத்தை எல்லாம் மறந்து ஐயா சொல்றதை கேட்டு ஒரு சத்சங்கத்துல நம்ம உட்கார்ந்துதான் வச்சுக்கோங்க, அது உங்களை 5 வாரங்களுக்குள் மாற்றிடும். ஐயா என்ன சொல்லிக் கொடுக்குறாரு உங்களுக்கு? இங்க உங்களுடைய நெற்றி பொட்டிலே உங்களுடைய மனதோடு நீங்கள் ஒரு 5 நிமிடம் வருங்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலும் சாயங்காலம். அதான் வழிபாடே. என்ன நினைக்கணும்? உட்கார்ந்து நினைக்கணும், நெத்தியில நினைக்கணும். தியானம் பண்ணுன்னு சொல்லி குரு சொல்லுவாரு, வடக்க திரும்பிக்கோ, கிழக்க திரும்பிக்க, ஏதாவது ஒண்ணு விரிச்சுக்கோ, வெள்ளை வசனத்தை போட்டுக்கோ, நெத்தியில வெளிச்சத்தை பாரு, இந்த சொல்ற மந்திரத்தை நீ சொல்லிக்கிட்டே இரு அப்படிம்பாரு. அதோட முடிஞ்சிருச்சு உபதேச பொருட்கள். அது தியானம் ஆகாது. எது தியானம்? உங்களை இன்று யாராவது பாராட்டினார்களா? எதற்காக பாராட்டினார்கள்? அப்ப மேலும் நமக்கு பாராட்டு கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நீ திட்டினாங்களா? ஏன் திட்டினாங்க? நாம் பாதையில் போகும்போது நாம் இடறி விட்டோமே. எதற்காக நாம் இடறினோம்? பல பேரால் நாம் இடர்ந்து கிடக்கிறோமே. இவ்வளவு உழைத்து சம்பாதித்தாலும் நம்முடைய பணம் நம்மளுக்கு நிற்க மாட்டேங்கிறதே ஏன் என்று நீங்கள் உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தால், அந்த சிந்திக்கிற 5 நிமிஷம் தான் உண்மையில தியானமா இருக்கக்கூடிய நேரம். அதிலே ஒரு நிமிடம் இந்த உலகத்தை நீங்கள் மறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உள்ளே ஒரு சக்தி வேலை செய்கிறது. அதுதான் சித் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய சித் சக்தி. இந்த சித்தம் உங்களுக்குள் வேலை செய்தது என்று சொன்னால் அபூர்வமான முறையில உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். இதுக்காகதான் நிறைய கதைகளை சொன்னாங்க புராணத்துல. ஒரு மாம்பழத்தை வச்சுட்டு ஒரு நாரதர் ஒரு கழகத்தை உண்டாக்குறாருன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள் புத்திசாலியா இருக்கான்னு பாக்குறதுக்காக நான் அதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை என்ன செஞ்சு அப்பா அம்மாவே சுத்தி வாங்கிடுச்சு. ஆமா, இன்னொரு குழந்தை மயில் எடுத்துட்டு உலகமெல்லாம் சுத்திச்சான். எத்தனை கஷ்டப்பட்டுருக்கோம். அதுக்கப்புறமும் கோவிச்சுட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு போய் உட்காந்துக்கிச்சான். அப்போ உங்களுடைய அந்த இன்டலெக்சுவல் பவர், உங்களுடைய மதியூகம், உங்களுடைய அந்த உங்களோடு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெறும் உணவு உடம்பாக பார்த்தீர்கள். நானும் எக்ஸசைஸ் செய்யறேன்னு சொல்லிட்டேன். காசியஸ்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்புறம் பெரிய ஒரு ஃபைட்டர். அவரு கடைசியில் ஒரு பார்க்கின்சன் வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் கூட அவரால் இருக்க முடியல. அப்படி உடம்பு தேர்ச்சி நீங்க என்ன செய்ய போறீங்க? தேவையில்லை. ஆமா, பத்திரகிரியார் தன் மனைவியுடைய ஒரு அற்புதமான முத்து மாலையை பல திருடர்கள் வந்து திருடி விட்டார்கள். அதிலே ஒருவர் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் என்று சொல்லுகின்ற போது சொன்னார், அவனை கழுமரத்துல ஏற்றிருங்க அப்படின்னு. இந்த பசங்க திருடிட்டு ஓடும்போது ஒரு பிள்ளையார் வழிகளை உட்காந்து தவம் எடுத்துட்டு வந்த ஒரு நல்ல ஒரு ரிஷி மேல அந்த முத்து மாலையை போட்டு போயிடும். அது பிள்ளையாருக்கு கடன் போட்டு போனான்னா, அரசு குடும்பத்துல திருட போறப்பா, கண்ணை வைக்க போறோம், மேலே ஏறணும், குடிச்சுட்டாங்க 9,000 அப்படி நாங்க ஜெயிச்சு வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வர வழியில நாங்க கொண்டு வரதுல கொஞ்சம் உலகம் கொடுத்து போறோம்னு சொல்லி அந்த பிள்ளையார்ட்ட எப்படி பண்றாங்க. காமியம், ஆசை. ஒருவனுக்கு திருடுவது மேல ஆசை இருக்கிறது. இப்பெல்லாம் டெக்னிக்கலா திருடுறாங்க. ஆமா, உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், ஐ ஆம் அப்பாயிண்டிங் யூ, யூ மஸ்ட் கம், யூ வில் கெட் சேலரி பேன். அல்ல, அவங்க எப்படிப்பட்ட ஒரு திருட்டு பாருங்க. இவங்களுடைய உழைப்பு, இவங்களுடைய சிந்தனை, இவங்களுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. நமக்கு தெரியறது இல்லை. இதெல்லாம் இயல்பா நம்ம எடுத்துக்கிறோம். அதைத்தான் அவங்க காமம் சொல்லுகிறார்கள். காம கோட்டி பீட்டம் என்று சொல்லி உலகத்திற்கு வழிகாட்டுவதற்காக தங்களை வருத்தி கொண்டு பட்டினியாக இருந்து உலகம் எல்லாம் கால்களிலே நடந்து இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லி கொண்டு வந்தார்கள்.
இங்க ஐயா வந்து கடந்த 30-40 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 10 மணி நேரங்கள் உங்களுக்காக நான் சொல்லிக் கொண்டேன். சத் விஷயங்கள் வந்தது என்று சொன்னால் நமக்கு துன்பங்கள் போய்விடும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நெத்தியில ஒரு மந்திரத்தை வாங்கி அதை நீங்க மேல விட்டீங்கன்னா சரியா போகும். இவ்வளவுதான் உள்ளது. நான் சொல்ல வேண்டிய விஷயமே உங்களுக்கு அதுதான். ஆனால் நீங்க வாழ்ந்தாக இதாங்க மந்திரம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டீங்க. ஒரு ரிஷி ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, வருஷக்கணக்கில் தவம் இருந்தாரு. ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு மீன் பறவன் அங்கே போகிறான். சாமி, உங்களை மாதிரி நிம்மதியா எங்களால உட்கார்ந்து முடியல, கடல் கப்பு இருக்குது, இன்னைக்கு கடல்ல போய் மீன் விட்டாதான் என் வீட்லயே சாப்பாடு. நீங்க எப்படி சாமி நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க? உங்க பாக்குறவங்க எல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, என்னென்னலாம் பணம் கொடுக்குறாங்க, காசெல்லாம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னு. நீயே தவம் இருந்தா உனக்கும் வரேன்னு சொன்னாங்க. அப்ப தவத்துக்கு நான் என்ன செய்யணும்? என்ன மாதிரி உட்காந்துருக்கணும். இப்போ உங்க சாமி உங்களை மாதிரி நான் உட்காந்துன்னா நான் கடலுக்கு எப்படி போறது, என் பிள்ளை வீட்டுக்கு எப்படி சாப்பிட்றது, என்னுடைய வேலையை நான் எப்படி பாக்குறது? இன்னைக்கு ஒரு வேலை செய்யலைன்னா இன்னைக்கு வருமானம் போயிடுது, அன்னைக்கு சாப்பாட்டுக்கு எங்க வருது? ஏன்னா சுருக்கமா அவனை சொல்லுங்க சாமி. அப்படி சொன்னாரா அவரு, நான் உட்காந்து கடல்ல தியானம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. எப்படி காளியாத்தா மாரியாத்தான்னு நெத்தில நினைச்சுட்டே இருந்து சொன்னாங்க. அப்ப இருந்து காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா விரிச்சு விட்டாங்க. எந்த நாளும் கொண்டு வந்தாலும் எப்ப பாரு காளியாத்தா மாரியாத்தா. இவரு வருஷக்கணக்காக தவம் இருக்கிறாரு. எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. தாடி கீடி எல்லாம் கட்ட முடிவுலாம் ஆயிடுச்சு. இவன் ஒரு 10 நாள் தான் சொல்லியிருப்பான் காளியாத்தா மாரியாத்தான். ஒரு நாள் வந்து நிக்கிறாமா, அப்பா நீ என்னை கூப்பிட்டா உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, தாத்தா எங்க வீட்டுல ஒரு சாப்பாடு சாப்பிட்டா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அவ சும்மா இருப்பாடா, அவர் பொங்கல் பண்ணுங்க. இந்த கதைகள்லாம் வச்சுதான் நாமளும் சுண்டலும் பொங்கலும் இந்த மாதிரி புளியோதரையும் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பாருங்க, ஆசை பாருங்க. இந்த முனிவருக்கு பல விதமான சித்திகள் எனக்கு வேணும், கூடு விட்டு கூடு நான் பாயணும். நான் சொன்னா அரசர்கள் எல்லாம் கட்டுப்பட்டு எனக்கு ஒரு தலை வணங்கணும். ஆமா, நான் சொன்னா நில்லுங்க நிக்கணும். அப்படி ஏறிட்டு பார்த்தேன்னா அப்படி கொக்கு அப்படி எரிஞ்சு கீழே விழுந்துடணும். இப்படி எல்லாம் இவங்க தவம் இருக்காங்க. ஆனா அந்த ஒரு ஏழை அன்றாடம் தன்னுடைய வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டு கடவுளை குறித்து நினைத்து சிந்திக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு மனிதன் நான் வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளை தன்னோடு உருவாக்கி கொண்டு உணவு உண்ணத்தான் தன்னோடு அடைத்தான். ஆக உங்களுடைய உணவாக நீங்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி பசிச்சு சாப்பிட்றீங்களோ அது போல நித்தமும் நான் ஒரு 5 நிமிஷம் தியானம் இருப்பேன்னு அதற்கு ஒரு அருமையான உத்தியை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நானு ஆமா, சாதாரணமா அந்த உத்தி வந்துடாதுப்பா. நான் ஒண்ணு சொல்லி கேளு அப்படின்னா யாருமே கேட்க மாட்டேன். ஆமா, அந்த ஆள் மேல சாமி வருதுப்பா, அருள் வாக்கு சொல்றாரு அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க. நாங்க என்னங்க செய்யணும், நாங்க என்னங்க செய்யணும் அப்படின்னு இருக்கேன். ஏங்கப்பா உனக்கு என்னப்பா? 2 வார்த்தை தான்ப்பா, 2 வார்த்தை சொன்னா போதுப்பா உங்களுக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்னு. ரொம்ப சிம்பிள் ஆகி போச்சேன். ஏன் சாமி எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அவர் நிவர்த்தி சொல்வார். பெரும்பாலான சமயங்களில் சரியாக இருக்கும். நீங்க நம்பி வந்தீங்கன்னா சரியா இருக்கும், நம்பலைன்னா சொல்ல முடியாது. இந்த நம்பிக்கையை நீங்கள் உங்கள் மேல் வையுங்கள். அப்ப உங்கள் மேல் வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சதா காலமும் சிதாகாசத்திலே உங்களுடைய நினைவை வைத்துக் கொண்டிருந்தால் எப்போதும் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் என்று கேட்டால், அந்த இடத்தில் தான் உங்களுக்கு எண்ணம் தோன்றுகின்றது. அங்குதான் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கண்காணி இருக்கிறார். கண்காணி இல்லைன்னு கண்ணம் பல செய்வார் என்று திருமூலர் சொன்னார். யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஆனா அது உங்களுக்கு தெரியல. உங்களுடைய மனசாட்சியாக ஒரு பூதம் இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க தப்பு செஞ்சாலும் நீங்க ரைட்டு செஞ்சாலும் அது பார்த்துக்கிட்டே இருக்கு. அதை நீங்க கவனிங்க. அப்படி கவனிக்கிற போது நீங்க என்ன செய்வீங்கன்னு தெரிஞ்சோம். ஏன் கடன் வந்தது, இந்த கடனை எப்படி தீர்ப்பதுன்னு தெரிஞ்சோம். நம்ம உழைப்பெல்லாம் வீணாகிறதே, அந்த வீணாகிற அந்த உழைப்பை நாம் எப்படி மடைமாற்றி சேர்த்து வைக்கலாம் என்று. ஒரு நாளைக்கு அதிகமாக சம்பாதித்தோம் என்று சொன்னால் அதை செலவுக்கு விடாமல் எப்படி பத்திரமா வைத்திருந்தால் மறுநாள் சம்பாத்தியம் குறைந்து விட்டுருந்தால் ஈடு செய்யலாம் என்று சொல்லி, இப்படி பல்வேறு விதமான அற்புதங்களே உங்களுடைய நெற்றி பொட்டிலேயே அது சொல்லிக் கொடுக்குது. இதுதான் வழிபாடு. இந்த வழிபாடு உடனே செஞ்சிட முடியாது. அப்ப ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அதுக்குதான் நம்ம கோயிலுக்கு நீங்க உடனே கூப்பிட்டு நீங்க நெத்தியில நினைவு வச்சு ஒரு யோஜனை பண்ணி நீங்க உங்களுக்கு வரும்னு சொன்னா வராது. ஒரு முறையை கொடுத்தார்கள். அதனால் இந்த உடல் படிய வேண்டும், உள்ளம் படிய வேண்டும், உயிரும் படிய வேண்டும். உயிரும் படியணும்னு சொன்னா நம்மளுடைய மனம், எண்ணம், செயல் எல்லாமே ஒன்றாக இருக்கணும். அப்படி வரும்போது வந்துடும். சித்தர்கள் சொல்லுகிற வழி திருவடி பெயர் தான். திருவடி என்பது உங்களுடைய கால் கை உங்களுக்கு துணையாக இருக்கும். உங்க காலும் கையும் தான் உங்களுக்கு தன் கையே தனக்கு உதவி. அதனால உங்க மூச்சு தான் உங்களுக்கு உதவியா இருக்க முடியும்.
தன் கையே தனக்கு போய் சரித்தான். இந்த கையினாலும் மூச்சு தான், காலுனாலும் மூச்சு தான். உடம்பு அப்படின்னு சொன்னா உடம்பு இடுப்புக்கு மேல கழுத்து கீழே தாங்க உடம்பு. மீதியெல்லாம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. மீதியெல்லாம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. உடம்பு அப்படின்னு சொன்னால இவ்வளவு இதுக்குள்ளதான் எல்லா சிஸ்டமுமே இருக்கு. கழுத்து ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. நல்ல ஷார்ப்பா வலுவான ஒரு கத்தி வச்சு ஒரு சீவி சீவினீங்கன்னா கழுத்து போய் தனியா போய் விழுந்துரும். அப்படிதான் இருக்குது. லைஃபும் உயிரும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இந்த பெட்டிக்குள்ள இருந்து, இந்த கூட்டுக்குள்ள இருந்து இத்தனையும் அதை கவனிச்சு கொண்டிருக்கான வழிநடத்துவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது மனம்தான். அந்த மனத்திரையிலே விடக்கூடிய எண்ணங்கள் தான் உங்களை கடுப்பேற்றிட்டு உங்களை கீழ்நிலைக்கு தள்ளுகிறது அல்லது மேல்நிலைக்கு கொண்டு வருகின்றது. இவை சீராவதற்கான ஒரு பயிற்சியை சொல்லுகின்ற போது உங்களுடைய அங்கமும் நியாசமாக வேண்டும். அங்க நியாசம் என்பது உங்களுடைய உடலும் அதற்கு பொருந்திக்காக இருக்க வேண்டும். அப்ப உடல் என்று சொல்லுகிற போது யோகம் என்று சொன்னார். அதனால ஐயா உங்களுக்கு யோகம் கற்றுக் கொடுத்தாரு. இப்ப உங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நல்ல கோர்சஸ் ஒரு 2 கோர்சஸ் உங்களுக்கு இருந்தாலே உங்களுக்கு சரியாயிடும். அப்படி பார்க்கிற போது படுக்கிற போது பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி படிச்சுட்டு யோசனை பண்ணுங்க. நாளைக்கு என்ன செய்யலாம், இன்னைக்கு என்ன செய்யணும், என்ன தப்பு பண்ணோம், எப்படி அந்த தப்புல இருந்து தப்பலாம், எப்படி ஒரு நல்ல நிலைக்கு நம்ம வரலாம்னு யோசனை பண்ணுங்க ஒவ்வொரு நாளுமே. அது பெரிய தியானம். அதே மாதிரி நீங்க நின்று பார்க்கணும். ஒத்த காலில் நின்று சாதிச்சுட்டாண்டா அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே முகமாக இருந்து, ஒரே சிந்தனையாக இருந்து, ஒரே செயலாக இருந்து, ஒரே எண்ணமாக இருந்து நீங்கள் அதை மாறாம வச்சிருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். 18 வயது இளைஞன் அப்ரஹாம் அப்படிங்கிற தன்னுடைய தந்தையாரோடு மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அங்கே கருப்பர்களை பின்கட்டாக கட்டி விலைகு விற்று கொண்டிருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு? ஐயோ, என்ன அடிமையான உலகமாக இருக்கிறது, மனிதர்களே கட்டி விற்கிறார்களே, எனக்கு மட்டும் சக்தி இருந்தது என்று சொன்னால், நான் மட்டும் அதிகாரம் உள்ளவனாக இருந்தது என்று சொன்னால் அதை உடனே மாற்றி விடுவேன் என்று சொல்லி அந்த 18 வயது இளைஞன் பின்னால் அந்த நாட்டிற்கு அதிபதியாக இருக்கிற போது அவர் முதலில் செய்தது இந்த கொடுமையான ஒரு நிலையை மாற்றுவதார். மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரே குணம், ஒரே செயல், ஒரே எண்ணம் இருந்தால் அவர் அதை ரீச் பண்ண முடியாது. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் மண்வெட்டியிலே கரிப்பு துண்டத்தை உள்ளது ஒரு விளக்கு வெளிச்சம் இல்லாமல் பெருவெழுத்துக்களை படித்தார் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்படுவது. அதுபோல உங்களுடைய லட்சியம் நிறைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நெற்றி புட்டில் இருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்கணும். அதுக்கு தடையாக இருப்பது உங்களுடைய உடலும் உள்ளம்தான். உள்ளம் வேறுபடாமல் இருப்பதற்காகவும் அந்த தடை நீங்குவதற்காகவும் வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. இன்றைக்கும் இந்த வழிபாட்டை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லி நினைச்சேன். ஏனோ முடியல, எழுதிதான் வச்சிருக்கேன். எங்க முன்னோடிகள்லாம் ஒருத்தவங்க ஊருக்கு போயிட்டாங்க, ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்த முடியாம போயிடுச்சு. அதனால அடுத்த வாரம் நிச்சயமா நம்ம வந்து வழிபாட்டை தொடங்கிடலாம். அதற்கு முன்பாக இன்னும் 2-3 பயிற்சி இருக்கு. நேற்று கொடுத்த பாருங்க, போன இதுல நம்ம கொடுக்கிற போது காலை கிட்ட வச்சு உட்கார வச்சுட்டு எந்தெந்த மெரிடியன்ஸ் நீங்க எங்கெங்க தொட்டா உங்களுக்கு தெரியாதுங்க. டாக்டர்கிட்டே போகாம உங்க உடம்பை நீங்களே தொட்டு செயல்படுத்திக்கலாம். தொடு தீட்சை, அக்கு டச் என்று சொல்லுகிறார்கள். குத்த வேண்டாம், அமுக்க வேண்டாம், அதெல்லாம் தொந்தரவா பண்ண வேண்டாம். அப்படியெல்லாம் இல்லாம ஐயா கொடுக்குற தீட்சை வந்து நினைவு தீட்சை. ஆமா, அக்கு டச்னா கூட ஒருத்தர் தொடணும். பரம் உங்களை பற்றுகிறது என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும்பா. உங்களிடம் சரியா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிற்க தெரியணும், நடக்க தெரியணும், உட்கார தெரியணும், படுக்க தெரியணும், எந்திரிக்க தெரியணும். இது எல்லாமே தவறாக இருக்குது. 4 தலானியை போட்டு படுத்து மெத்தையில போட்டு படுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமாவே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்கும். அங்கேயும் அது மாதிரி வசதி இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போனாதான் நமக்கு சரியாகணும். அதுக்கு அது மாதிரிதான் சார்ஜஸும் வரும். அண்ணு முன்னும் சங்கட்டியும் ஆடி அன்னைக்கும் சங்கட்டின்னு சொல்லி இருந்த வாழ்க்கை போய் அதை சங்கட்டி என்று சொன்னால் களி, கேழ்வரகு களி. ஒவ்வொரு நாளும் கேழ்வரகு களி. அவர்கள் நல்ல திடகாத்திரமாக இருந்தார்கள். இன்னைக்கு அப்படி இல்லை. பருப்பு, வடை, சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன வீட்டுல ஒண்ணு சரியில்லைப்பா, வரும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படி போறவங்க இருக்காங்க. முன்னாடி எல்லாம் ஹோட்டல்ல இலையை போட்டுட்டு ஒரு சாம்பார் இருக்கும், ஒரு தயிர் வேணா வச்சிருப்பாங்க, 1-2 ஒரு கூட்டம் கறியை இருக்கும், ஒரு ரசத்தோட முடிஞ்சிடும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கிண்ண கிண்ணமா வருது இருக்குல்ல. அந்த கிண்ணத்தை எடுத்து வைக்கிறதும் திருப்பி உள்ள வைக்கிறதுல டைம் சரியா போகுது. உள்ள இருக்கிற சாதம் இருக்கு.
இந்த கிண்ணத்தை தொடுவோமா அந்த கிண்ணத்தை தொடுவோமா, இதுல எதுல சாம்பார் இருக்கு, எதுல அதுலயும் குழம்பு எத்தனையோ இதுல ஒண்ணு வந்து அது என்னப்பா அது காரக்குழம்பு, இன்னொன்னு வந்து சாதாரண குழம்பு, இன்னொன்னு மோந்தா பார்த்துருக்க முடியாது. இங்க தப்பி தவிர காரக்குழம்பு ஊற்றுவாங்க, சாம்பாரா போயிடும். சாப்பிட்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத போயிடும் எதுக்கெல்லாம். ஏன்னா சாம்பார் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி சாப்பிட்டோம், காரக்குழம்பு ஓரமாக தான் ஊற்றிக்கிறோம். ஆக இப்படியெல்லாம் அந்த உண்ணுகின்ற உணவை பற்றி நாம் எண்ணுகின்றோமே ஒழிய அந்த அதுதான் நமக்கு எண்ணத்தை கொடுக்கிறது. அந்த எண்ணத்துக்கு ஒரு கட்டுப்பாடு நம்ம கொண்டு வர முடியல. பாயில படுத்திருக்கிற வரைக்கும், பாயில உட்காந்துருக்கிற வரைக்கும் நோய் இல்லாம இருந்தோம். என்னைக்கு இதெல்லாம் விட்டு போட்டு சோபாவும் கட்டிலும் மெத்தையும் வந்ததும் அன்னைக்கு தான் நமக்கு எல்லாமே வந்து சேர்ந்துச்சு. அதுக்கும் அவங்களை திருப்பி நாங்க போக சொல்லல. இந்த நிலைக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐயா சொல்ற சில உடல் எக்ஸசைஸும் நீங்க பண்ணணும். அதை நளினமாக நீங்க பண்ணணும். சரியா? அதற்காகத்தான் நடராஜர் சிலையில அவர் ஒத்த காலில் நிற்கிறார். இப்படி நீங்க கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா வாழ்க்கையே மாறிடுங்கிறாரு. அப்படி படுத்து தூங்குற போது நல்லா ஆனந்தமா அனந்த செயலுக்கு படுத்து தூங்குங்க. 2 செகண்ட், ஒரு 3 செகண்ட், ஒரு 5 நிமிஷம் டெய்லி காலையில எஞ்சிட்டு சாயங்காலம் தூக்கறதுக்கு முன்னாடி நின்று அழகா யோசனை பண்ணி பாருங்க. அது போதும்னு சொல்றாங்க. இவைகளெல்லாம் பின்னாடி பதுமங்களாகி அவைகளுக்கெல்லாம் வழிபாடுகள் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அதனுடைய உண்மை தாற்பயம் நமக்கு தெரியாது போயிடுச்சு. இப்ப நான் உங்களுக்கு கொடுப்பேன், எல்லாரும் எந்திரிச்சு நின்னுங்க. நிக்கிறது முன்னாடி இடுப்புல கையை ஊதுங்க. ஒரு அந்த ஒரு விசுத்தி சுத்தி பண்ணுங்க. விசுத்தி சுத்தி அல்லது அந்த தொண்டையில வரக்கூடிய காத்து வேகமா போயிட்டு வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா சுறுசுறுப்பாயிடுங்க. உட்கார்ற போது இவ்வளவு நேரம் உட்காந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு ஒரு சின்ன துன்பம் இருக்கும். மாற்றிக்கொண்டு இந்த வழிபாட்டுல அங்க நியாசம் என்று சொல்வதற்கு முன்னாடி உங்களை எந்திரிச்சு நிக்க வச்சு உட்கார வச்சு தொடையில தட்டை வச்சு தொடக்கு போட வச்சு இன்னும் சில வேலைகளை அதை செய்ய போறேன். நானு பாக்குறது உங்களுக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கும். ஆனா இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அற்புதமான அளவுல நோய் இருக்காது. டாக்டர்கிட்ட போக வேண்டாம். உண்ணுவதில், எண்ணுவதில், உறங்குவதில் எல்லாவற்றிலும் ஒரு அற்புதம் வந்துடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையும் மாறிடும். வாழ்க்கை மாறுறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. காளியாத்தா மாரியாத்தான்னு கடவுளே நின்னாரு. அது போல நீங்கள் முறையாக அந்த வழிபாடு செய்கிறது முதல்ல தரித்திரம் உங்களை விட்டு போயிடும், பண கஷ்டம் உங்களை விட்டு போயிடும், மன கஷ்டம் உங்களை விட்டு போயிடும், உடல் கஷ்டம் துன்பம் உங்களை விட்டு போயிடும். அதற்கான வழி நான் சொல்றேன். இப்போ ஆன் யுவர் ஃபீட் அப், எந்திரிங்க. நீங்க உட்கார்ந்த இடத்துலயே ஒரு காலை தூக்கி அப்படி வச்சுட்டு அப்படி சாயிங்க பார்க்கலாம். அப்படி சாயிங்க. அப்படியே திரும்பி அந்த பக்கம் டெய்லி ஒரு 3 முறை இந்த மாதிரி நீங்க செய்யுங்க. ஒரு 3 முறை. நேரம் இப்பவே உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் இந்த 2 மெரிடியன்ஸ்ல உள்ள போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிருப்பீங்க. இது என்ன இன்னும் 4 மணி நேரம் ஐயா லட்சம் கொடுக்கட்டும் நம்ம இருக்கிறாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் பார்த்துருக்கீங்க, எவ்வளவு நேரம் இப்ப நம்மளுக்கு பாருங்க. நளினமாக உங்களுடைய கால சிவன் நிக்கிறது மாதிரி பேலன்ஸ் பண்றது வாழ்க்கையே பேலன்ஸ் ஆயிடும். கோபதாம உங்களுக்கு வராது. நெஞ்சு நிமிர்ந்துருவீங்க. யாருக்கும் அஞ்ச மாட்டீங்க. நம்ம மனத்தினுடைய தொழில் நாளாக இருக்கிறது. ஒன்று காமம், இன்னொன்று சந்தேகம், மற்றது உறுதியின்மை. அப்ப உறுதி வேணும். பயம், இந்த நாளும் தான் மனதுடைய தொழிலாக இருக்குது. இந்த நாளும் சீராகும். அப்ப டெய்லி கொஞ்ச நேரம் அப்படி நின்று பாருங்க. இப்ப அப்படியே நளினமா இந்த காலை கீழே வச்சுட்டு இப்ப அடுத்த காலை வந்துருக்கேன். இந்த பேலன்ஸ் பண்ற போது மூக்கு கால வழியே உங்களுக்கு வராது. நின்று பாருங்க. அப்படி நின்று பாக்குற போது கரெக்டா நீங்க இந்த காலை வச்சுட்டீங்க வச்சுக்கோங்க. சரி, ஒரு முத்திரை அபய முத்திரை, ஒரு முத்திரை வந்து ஆனந்தம் ஞானத்துக்கு. இது ஒரு 3 முறை நீங்க செய்யணும். அந்த காலை நல்லா அழகா ஊனி திருப்பி இந்த காலை திருப்பி அதே மாதிரி நல்லா அழகா ஊனி பலடியில் கொஞ்ச நேரம்
உங்களை மறந்து. சின்ன பிள்ளைகளா இருந்தா அது வரும் உங்களுக்கு. ஏன் ஐயா அப்படி சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. டெய்லி இது செஞ்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி முதல்ல உங்களுக்கு வந்து உறுதி வந்துடும். அப்ப மனதினுடைய அந்த உறுதியின்மை என்று வரக்கூடியது ஒத்தையா ரெட்டையா சந்தேகம் இதுவா அதுவா என்று இல்லாமல் உங்களால நல்ல டிசிஷன் எடுக்கணும். யார் ஒருவர் நல்ல டிசிஷன் எடுக்கிறாங்களோ அந்த உறுதியில தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்கும். அப்ப குட் டிசிஷன் மேக்கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதிரி நிக்கிற போதே உங்களுக்கு வந்துச்சு. ஏன் நமக்கு செய்யும்? இப்ப நீங்களா செய்யுங்க பார்க்கலாம். ஒரு 5 என்ற வரைக்கும் சரி, அதாவது காலை நல்லபடி அகழ்ச்சி போட்டீங்கன்னா ஒரு 10 இஞ்சில நீங்க என்ன செஞ்சீங்க, அப்படியே திருப்பி அந்த காலை மாற்றாமலேயே அது மாதிரி ஒரு 3 முறை நல்ல அந்த முதுகு தண்டு வளைஞ்சு இருக்கணும். ஒரு கால் நீட்டமாகவும் ஒரு காலை மடிச்சு இருக்கணும். அப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாகங்கள் வந்து மிக தெளிவான அளவுல அது வேலை செய்யும். ஏன்னா உங்க பாடியில ஒட்டிக்கிட்டு இருக்கிற பொருள் எல்லாம் நீங்க அசைய வச்சுக்கலாம். இந்த பாடிங்கிற கூட்டுல ஒட்டிக்கிறதுக்குள்ள 2 கை 2 கால் இந்த கணக்கு மட்டும்தான். அது சரியா வேலை செஞ்சேன்னா உங்க வாழ்க்கை முழுக்க நல்ல வேலையாகும். எப்போதும் சந்தோஷமா இருப்பீங்க. கோவமே வராது உங்களுக்கு. கோவம் வராத மனிதனால் எதையும் ஆட்கொள்ள முடியும். எதையும் ஆட்கொள்ள முடியும். இப்போ உறுதி என்பது உங்களுக்கு வந்துவிடும். பயம் என்பதே இருக்காது. அச்சமில்லை என்று அவன் பாடினான். வெறும் பாட்டாதான் நமக்கு எடுத்துக்கிறோம். எதற்கெடுத்தாலும் நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மரத்துலயும் பாரு, அந்த சவுத்துலயும் பாரு, எங்க இருக்கு, எல்லாத்துலயும் பயமா தான் இருக்கு. என்னைய நாளைக்கு ரிட்டையர்ட் ஆக போற ஒருத்தர் எனக்கு சொல்றாரு. அவர் ரிட்டையர்ட் ஆக போறாரு, ஒரு மாதிரி பயந்துட்டு இருந்தாரு. நான் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறேன், அவர் ரிட்டையர்ட் ஆகுறாரு, நான் பயந்துட்டு இருக்கிறேன். எந்த செய்யறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னைக்காவது சொல்லுங்க. எனக்கு 2 வாரமா 2 மாசமா நம்ம வீட்டுல ரிட்டையர்ட் ஆகுது. ஐயா என்ன சொல்லுவேன், நான் பயம் பாருங்க. ரிட்டையர்ட் ஆகணும்னே நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறப்ப ரிட்டையர்ட் ஆக போறதா எல்லாமே இருக்கு. ரிட்டையர்ட் தன்னை உணர்வதற்கு ஒரு அற்புதமான சங்கதி ரிட்டையர்ட் அதான் சங்கதி. இதுவரைக்கும் நீங்கள் ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தீர்கள், ஒரு கட்டாயத்துக்குள்ள இருந்தீர்கள், ஒரு பிரஷருக்குள்ள இருந்தீங்க. அதெல்லாம் மாறப்போகுது உங்களுக்கு. அப்போ இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம், எவ்வளவு உறுதியான பல திட்டங்களை நாம் வகுக்க போகிறோம், இதுவரை செய்யாதை நாம் எதையெல்லாம் செய்ய போகிறோம் என்று நீங்கள் உறுதி எடுத்துங்க. தானே ரிட்டையர்ட் ஆகாம இருக்கிறவங்க என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரிட்டையர்ட் ஆன பிறகு இப்படி பயந்து கிடக்கு பதிலா இதுக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். என்ன இருக்கிறதுக்கு நல்ல இடம், சேஃப்டி செக்யூரிட்டி, பெற்ற குழந்தைகளை நல்ல ஒரு கல்வியை கொடுத்து நமக்கு பின்னாடி அவர்கள் அந்த ஒரு நம்முடைய அந்த ட்ரெடிஷனை வளர்க்கக்கூடியான ஒரு அற்புதத்தை செய்ய வைக்கலாம். அப்ப இதெல்லாமே நமக்கு வந்துச்சு. சக்தி பராசக்தி இதை செய்ய முடியும். உங்களை முடிஞ்சதான் செய்ய. யாரா சொல்லிட்டு போறாங்க, என்ன அவர் டெய்லி சிவபெருமான் மாதிரி நிக்கிறாரு, அப்படி 1000 வருடம் ஒரு கேள்விக்கிட்டெல்லாம் பண்ணுவாங்க. ஆமா, சிவபெருமான் தான் அப்படி நிக்கணும் அப்படின்னு. ஆமா, சிவம் பெரும் மானாகும். மான் என்று சொன்னால் அற்புத சக்தியுடைய மனிதன் என்று பொருள். பெம்மான் என்று சொல்வார். பிறந்த மனிதர்களை சொல்லும்போது எம்மான் என்று சொல்வார், இறைவனுங்கிற போது. அதுபோல சிவ பெருமான், சிவம் என்று சொல்லக்கூடிய இந்த உடல், இந்த சட்டையை தாங்கி கொண்டிருக்கிறது, பெரும் மகானாக ஆகக்கூடிய சக்தியை அந்த உங்களுக்கு. அப்ப யோசனை பண்ற போதெல்லாம் திருமாலாக படுத்துறீங்க. இந்த மாதிரி எப்பெல்லாம் ஒரு சந்தேகம் கிடைக்கிற போதெல்லாம் அப்படி கொஞ்ச நேரம் இன்னொரு 2 முறை செய்யலாம். இந்த நேரத்திலே செய்யலாம். அவங்களுக்கு எந்த விதமான நீங்க இப்ப செய்யறது வந்து பாம்புதான் அப்படி திரும்பும். பாம்பு படம் எடுத்திருக்கோம், தன் உடம்பை தூக்கிருக்கோம், அப்படியே டப்புனு திரும்பி இருந்தாங்க. நமக்கு எண்ணியே பார்க்க முடியாது. இந்த பக்கம் தானே இருக்கு நினைச்சிருக்கோம், பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பி எப்படி திரும்பும்னே சொல்ல முடியாது. அந்த பாம்பு என்பது உணர்வு, உங்களுடைய உணர்வுகளுடைய முழு கட்டுப்பாடு இதுல உங்களுக்கு வந்து சேர்ந்தோம். கண்ணதாசன் பாடுவார்,
பாட்டு பாடுவாரு, கருடா சவிக்கமான்னு தெரிஞ்சு பாட்டு. என்ன பாட்டு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எப்படி? பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, இடத்தில் இருந்து கொண்டா எல்லாம் சௌக்கியம்னாரு. இந்த பரமசிவம் யாரு? பரம் சிவமாக உங்களுக்குள்ளே இருக்கிறது. அது கழுத்துக்கு மேலே நான்முகமாக இருக்கிறது. முகத்திலே இருக்கிற நான்கும் தான் உங்களை வளர்க்கிறது, வாழ வைக்கிறது, எல்லாம் செய்கிறது. அதனால் நான்முகன். முகத்துல 4 இருக்கிறது, அதனால் அவன் நான்முகன். அந்த நான்முகனுடைய படைப்பு திருமால். உங்க உடம்பை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உடம்பு திருமால். அற்புதமான செல்வம், இது கிடைத்த கல்வி செல்வம். இது வைத்திருப்பது கை கால்கள். ஆக கழுத்துல அந்த உணர்வை நீங்க கரெக்டா வச்சுட்டீங்கன்னா, கழுத்துக்கு மேலதான் உணர்வு வச்சுக்கணும். கழுத்து கீழே உணர்வு வச்சீங்கன்னா கஷ்டம். கழுத்து கீழே உணர்வு வச்சீங்கன்னா கோபதானம் வந்துடும், பசி வந்துடும். நீ அது கீழே போனீங்கன்னா அப்படி மெல்ல மெல்ல வந்து காமத்துல உணர்ந்து நிறுத்திடுவாங்க. அப்போ படிப்படியாக நீங்க உயர வேண்டும் என்று சொன்னால் பரமசிவனை குறித்து, பரத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவத்தை குறித்து, அந்த பரம் தான் நம்ம உடனே உண்டாக்கி இருக்கு. அப்ப நீங்க எப்படி இருந்தா நல்லதா? உங்களுக்கு இருக்கும் இடத்துல இருந்து கொண்டா, அதாவது யோகா போஸ்டர் இந்த மாதிரி இருக்கிற போஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க பண்ணி நீங்க டெய்லி அந்த மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே சவிக்கணும் உங்களுக்கு. அப்ப சவிக்கிறதுக்கான ஒரு பயிற்சியை கொடுத்துருக்கேன் நம்ம. அந்த பாட்டினுடைய உண்மையான பொருள் பரத்திலிருந்து தான் எல்லாம் வருகிறது. அந்த பரம்பொருள் தான் இந்த ஒரு பொருளாகிய நம்முடைய உடம்பை கொடுத்து, இந்த உடம்புக்கு உத்தமன் உரைகின்றான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மனை கொடுத்து, பரமாத்மிகம் இந்த ஆத்மனை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதனால் அதை வைத்துக் கொண்டு நீங்கள் அந்த உணர்வை வைத்து, உணர்வு என்பது யுவர் ஓன் கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ் நீங்க சரியா வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை நிம்மதியாக சக்தி பராசக்தி போக்காங்க. அதோட அப்பா விட்டாரு எப்பயாவது அப்படின்னு உட்காந்துறாதீங்க. ஆமா, உட்கார்ற போது நீங்க இப்படி உட்காரக்கூடாது, வழிபாட்டுக்கு வரும்போது இப்படி உட்காரக்கூடாது. ஆமா, நீங்க வஜ்ராசனத்துல உட்காருங்க. வஜ்ராசனத்துல உட்காரணும். அப்பதான் அதுக்கு பயன் இருக்கிற பயன் இல்லை. நல்ல வஜ்ராசனத்துல உட்காந்து குதியில நல்லா உட்காந்துப்பாங்க. நல்ல தொடையில கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஒட்டிட்டு இருக்கிற அந்த திருமால், இந்த ஒட்டிட்டு இருக்கிற உடம்புல தலையாயது நம்மளுடைய கழுத்துக்கு மேல இருக்கிற பகுதி தான். இதுல நான்குகள், அந்த 4 முகத்துல இருக்கக்கூடிய அந்த 4 அற்புத சக்திகளுக்கு நீங்க ஒரு சக்தியை கொடுக்கணும். அப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கழுத்தை இடது பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு மூச்சை இழுத்துக்கிட்டே கொண்டு வந்து வளர்ந்து கொண்டு ஃபுல்லா மேக்சிமம் அப்படி இழுத்து அந்த மூச்சை விட்டுக்கிட்டே திரும்பி எங்க இருக்குமோ அந்த இடத்துக்கு போயிடும். பழையபடி இழுத்துக்கோங்க. அடுத்த பக்கத்துல வந்து திரும்பி விட்டுக்கிட்டே அங்க போயிருங்க. ஒரு 4 நாளைக்கு இங்க உட்கார்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். 4 நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 5ஆவது நாளுக்கு அற்புதமா போயிடும். இல்லைன்னா பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஆமா, அடுத்த வாரத்துல இருந்து ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இங்க வந்து இவ்வளவு நேரம் இத்தனை வருஷம் பேசுற மாதிரி ஐயா பேச போறது இல்லை. பயிற்சி தான், பாட்டு தான். ஆமா, நம்முடைய நியூரான் செல்கள் வளர்வதற்காக சில உத்தி முறைகளை பாடுவதற்காக வைத்திருக்கிறேன். இப்போ உடலுக்கு நீங்க வரும்போது 108 யோகத்தை நீங்க செய்ய முடியாது. அதனால இப்ப கீழே கொஞ்சம் மேல கொண்டு வாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறமா சைட்ல கழுத்து நல்ல சைட்ல வளைச்சு ரெண்டு இடத்துலயும் பார்க்கணும். இடத்துல இருந்து அதுக்கப்புறம் வடகுல இருந்து இந்த கவலரையும் அந்த முகட்டையும் பார்த்தீங்கன்னா சரியாகும். இப்படி பார்த்துட்டு நேரம் பார்த்தீங்கன்னா சரியாகும். அதுக்கப்புறம் இந்த கவலரையும் அந்த முகட்டையும் பார்த்தா சரியாகும். இப்படி பார்க்க கழுத்து நல்லா திருப்பம். அப்புறமா கிராக் மிஷின்ல ஒரு ரவுண்டு 3 ரவுண்ட் பண்ணுங்க. ஆன்டி கிராக் மிஷா ஒரு 3 ரவுண்ட். இது உங்களுடைய கண்ணும் கழுத்துக்கு மேல உள்ள அத்தனை அவயவங்களும் மிகச்சிறப்பான ஒரு நிலைக்கு வந்துடும். எந்த நோயும் வராத ஒரு நிலையை கொடுத்துரும். ஒரு 2 நாள் 3 நாளைக்கு கால வலிக்கும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு வலிக்காது.
இந்த நிலையில நீங்க அம்மா அப்பாவை கும்பிடணும், சூரிய சந்திரனை கும்பிடணும். அதனால என்ன செய்யுங்க, கையில பின்னாடி கட்டிக்கோங்க. உங்க அம்மா அப்பாவை நினைங்க. நினைச்சிட்டு அவர்களுக்கு ஒரு நன்றி விசுவாசமாக ஒரு வணக்கத்தை சொல்லுங்க. அப்ப என்ன செய்யுங்க, கையை கும்பிடுங்க. அன்னைக்கு வணக்கம். அவர் தான் மூணாவே இருக்கும் வணக்கம். எந்திரிச்சு நின்றுக்கோங்க. திருப்பி கையை கட்டிக்கோங்க. தந்தைக்கு வணக்கம். அவர் தான் மூதாதையருக்கு வணக்கம். அதற்கு பிறகு குருவுக்கு வணக்கம். குருவின் குருவான தட்சிணாமூர்த்திக்கு வணக்கம். இப்போ இந்த கையில பின்னாடி கட்டுறீங்களா, கட்டிட்டு அப்படியே மெல்ல கொண்டு வந்து தலையை கொண்டு வந்து சித்தாகாசம் சிதாகாசம் என்று சொல்லக்கூடிய நெற்றி போட்டு தரையில அப்படி 3 தடவை தட்டுற போது சத்தியமாக நீங்கள் என்ன அடைய வேண்டுமோ அத்தனையும் அது கொடுக்கும். என் கருத்திரியம் போக வேண்டும் என்று விட்டுகள், கருத்திரியம் போயிடும். என் கடன் எல்லாம் ஒழிய வேண்டும் என்று விட்டுகள், எந்த கடனாக இருந்தாலும் அந்த கடன் ஒழிஞ்சு போயிடும். என்னை பலரும் போற்றும்படியாக நான் சிறந்த மகனாக ஆக வேண்டும் என்று சொல்லி விட்டுங்கள், நிச்சயமாக நீங்கள் மகனாக ஆவீர்கள். நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அதுவாக ஆவீர்கள். இதை நீங்க அருமையா செய்யலாம். எனக்கு இந்த புருஷன் தான் வேணும்னு சொல்லிட்டு கல்யாணமாக குழந்தைகள் நீங்க விட்டுங்க, அந்த புருஷன் தான் கிடைப்பான். எனக்கு இந்த பெண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க, உங்களுடைய லட்சியம் நிறைவேறும். அந்த லட்சியமான பெண்ணு தான் வருவா உங்களுக்கு. நான் இப்படிப்பட்ட வேலையில் தான் சேர வேண்டும் என்று நினைங்கள், அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். நான் இதை நோக்கி தான் முன்னேற விரும்புகிறேன், அந்த முன்னேற்றம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்க நினைங்க, கண்டிப்பா அந்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்காம போகாது. சக்தி பராசக்தி இதுல எவ்வளவு நேரம் நிக்கிறீங்களோ அவ்வளவு அந்த விரல்கள் மடங்கி இருக்கிறதுனால அந்த இடுப்பு கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய டைம் மெரிடியன்ஸ் எல்லாமே புத்துயிர் பெற்றிருக்கோம். அப்படி புத்துயிர் பெறுகிறதுனால அந்த லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ். உங்களுடைய அந்த ஏஜ் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது உங்களுக்கு வந்து அற்புதமான முறையில் சக்தி பராசக்தி அடுத்தது இருக்கும். இந்த 108 யோகமும் செய்யக்கூடியத இப்ப நீங்க செஞ்சு பாருங்க, அவ்வளவு இருக்கிறோம். இது 108 யோகமும் பண்ணி நீர் தம்பனம், நிலத்தம்பனம், காற்று தம்பனம் போன்ற பல உயிரை காவு வாங்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் செய்து முடித்து விட்ட பிறகு இவ்வளவும் வேண்டாமே, இத்தனையும் செய்ய யாருக்கு முடியும்? அதனால பாருங்க, அற்புதமான 2 நிலை. யாராலும் செய்ய முடியும், யாருக்கும் அந்த இது இருக்காது. சரியா? இப்படி உட்கார்றது வந்து நீங்க குழந்தையா இருக்கிறச்சு அப்படிதான் இருந்தீங்க. நீங்க எல்லாருமே அப்படிதான் உட்கார்ந்துருந்தீங்க. எத்தனை மாசம் இருந்தீங்க? அப்படி இருந்ததுனாலதான் இன்றைக்கு நீங்க நல்லா தைரியமா இருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கலாம் சீக்கிரமா நோஞ்சானா இருந்தேன் ஏன் தெரியுங்களா? ஒரு வீல் சேர் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அது இந்த மண்டியை போட விடாம அதை ஊற விட்டுறாங்க மாடல். அதனால இந்த வஜ்ராசனத்துல அவங்க உட்காரவே இல்லை. வஜ்ராசனத்தில் உட்காருகிற போது ரச வாயுக்களும் சிறப்பாக வேலை செய்து ஆயில மீட்டி கொடுத்தது. குறைஞ்சது ஒரு 3 மாசம் அப்படி இருக்கிறோம். அதுல உட்காந்து தவழ்ந்து போகும் பாருங்க குழந்தைங்க, அது பெரிய நேர்த்தியா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தவழ்ப்பாங்க. ஒரு சில பேர் தகரம் போடுவாங்க, சில பேர் 4 நாள் நடப்பாங்க, சில பேர் இழுத்துக்கிட்டே நக்கிச்சுக்கிட்டே போவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஹேபிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த உடம்பு எடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, சக்தியை கொடுக்குது. இப்ப சீக்கிரமாவே மூக்காடு வலி எல்லாமே வந்து சேர்ந்துச்சு. காரணம் வந்து நம்ம குழந்தை பருவத்தில் நம்ம அது அளவு பண்ணவே இல்லை. அடுத்து மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு போறோம். அது அங்கநியாசம் என்று சொல்லக்கூடிய அந்த உடல் அசைவுகள் என்று வருகின்ற போது இந்த பகுதி வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. இது மனதிற்கும் மூச்சுக்கும், அதாவது உயிருக்கும் இந்த உடலுக்கும் தொடர்புடையதாக இருக்கிறது. இதை சற்று யோசனை பண்ணி செய்யணும். நான் சொல்றேன், அதே மாதிரி செய்யணும். இந்த அசைவுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாவற்றிற்கும் இந்த கழுத்துல இடுப்பு கீழே எல்லாம் கொடுத்துட்டோம். ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய துணைப்பகுதியில. அடுத்து நம்மளுடைய கிரவுன் என்று சொல்லக்கூடிய உச்சி பகுதியில அப்படி மூச்சை வாங்குற போது ஒரு கம்பீரத்தா வந்துடும், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே சேர்ந்து வந்துடும். இப்ப என்ன செய்யுங்க, இந்த மூச்சை அப்படின்னு வாங்குற போது இது எல்லாமே உங்களுடைய அடிவயிற்றுல மூலாதாரத்துல இருந்து இடுப்பை சுத்தி இந்த கீழே இருக்கிற 14 உலகங்கள் சொன்னோம் இல்லையா, கீழே இருக்கிற 7 உலகத்துல இருந்து வரதா நினைச்சுக்கோங்க.
அதாவது 1000 light years அவே உங்களுக்கு இழுக்கக்கூடிய சக்தி இருக்கு, உங்களுக்கு எண்ணக்கூடிய சக்தி இருக்கு, உங்களுடைய அந்த புரோட்டீன் பார்ட்டிகல்ஸ் தொடர்பு இருக்கு. அதனால எப்படி இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, அந்த சக்தி முழுதும் உங்களுக்கு கீழே, உங்களுடைய பூமிக்கு கீழே நீங்க உட்கார்ந்துருக்க அந்த இருக்கைக்கு கீழே 7 உலகங்கள் உள்ள அளவுல, பாதாள உலகம் என்று சொல்லக்கூடிய அந்த 7 உலகங்கள் உள்ள அளவுல, அதாவது நமக்கு கீழே உள்ள 1000 light years கீழே இருக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட வரணும் அப்படி இல்லைங்க. ஆமா, அப்போது உங்களுடைய இடது கைய சென்முத்திர பிடிச்சு மேல வச்சுக்கோங்க. அப்படி இழுக்கிற போது ஓம் என்று நினைங்கள். அது ஓம் என்று நினைச்சிட்டு ந ம சி வ ய இது நீங்க சொல்லணும். ந ம சி வ ய ஒத்தக். ந ம சி வ ய ஒத்தக். நீங்க வலது கையை பிடிச்சிருந்தீங்கன்னா இடது தட்டணும், இடது கையில பிடிச்சிருந்தீங்கன்னா வலது தட்டணும். நீங்க வலதுல இடது கையில பிடிச்சிருந்தீங்கன்னா உங்க சொடக்கு போறது சொடக்கு போட்டு அந்த கையை தட்டிக்கணும். அதே மாதிரி மாற்றி இந்த ரெண்டுலயும் நீங்க எப்படி சொடக்கு போடுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு வயது கூடும். இந்த சொடக்கு போடுற சக்தி வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இளமை அப்படியே இருக்கும். தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாயு, கடைசி பிரிந்து போகக்கூடிய அந்த வாயு நம்மளை விட்டு பிரியாது. நமக்கு எந்த நோய் இருந்தாலும் மாற்றக்கூடிய சக்தியை கொடுக்கும். கொட்டாய் விடுவது சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொட்டாய் விடுற போது தீய சக்திகள் உள்ள போயிடும், அதுக்காக அதை கலைச்சிருங்கிறத சொல்லுவாங்க. இந்த சொடக்கு அப்படிங்கிறதுல அவ்வளவு அற்புதம் இருக்கு. இப்ப என்ன செய்யும், காத்து எடுத்துட்டீங்க, அப்ப நீங்க மனசுல நினைக்கிறீங்க. இப்ப நமசிவாயம் சொல்லிக்கிற போது யான்னு சொல்லும்போது தட்டு நல்ல ஜென்டிலா அழகா உங்க தொடையில நீங்க தட்டு தட்டணும். அப்படி தட்டுற போது இதுவரைக்கும் ஆக்டிவேட் ஆகாத ஒரு மெரிடியன், ஒரு அற்புதமான சக்தி அந்த தொடையில இருக்கு. அது தட்டு வருமம் என்கின்ற அதுக்குள்ளே அடங்குது. தொடு வருமம், படு வருமம் என்றெல்லாம் சொல்லுகிற போது தட்டு வருமம் என்று சொல்லக்கூடியது. உச்சிலேயே தட்டக்கூடியது இருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டேன். இது தொடையில நீங்க ஜென்டிலா தட்டணும், அடிக்க கூடாது. அதை நீங்க நினைச்சு வச்சுட்டீங்க. அப்ப அந்த காத்து என்ன பண்ணி மேல கொண்டு வரீங்க. நான் அடி வயிற்றுல, மா அந்த நாபில, சி நெஞ்சில, இருதய தளத்துல, வா கணத்துல, யா என்று சொல்லிக்கிற போது அப்படியே பரத்துல விட்டுறீங்க. இங்க எங்க போகுது, கீழே 7 உலகத்துல இருந்து எடுத்தத மேல 7 உலகத்துக்கு போற மாதிரி உங்களுடைய திங்கிங் பவரை வச்சு எடுத்துட்டு போகணும். தட் மீன் from infinite to infinite. இதை உங்களுடைய பொது ஊதுமுறையில் ஐயா சொல்லி கொடுத்திருக்கிறேன். You inhale, extract it from the infinite, let it come through your body, let it discharge through your body and let it go to the other infinite ending. அப்ப நீங்க எவ்வளவு தூரம் நினைச்சு பார்த்திருப்பீங்க. இப்ப அதை உங்களுக்குள்ள பயனாக்குறீங்க. அதாவது it become energy. அந்த எனர்ஜி லெவல உங்களுடைய வழிபாட்டுல நீங்க எது செய்ய போறீங்க. அப்படி செய்கிற போது இதை தொடர்ந்து நீங்க செய்துட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, an ordinary and the iron, if it is mixing every day through a proper magnetized iron, then the ordinary iron will become a magnetized iron. அதுபோல பரமாத்மம் என்று சொல்லக்கூடியது உங்களை சுற்றி ஈரையில 14 கோணங்களிலும் பரவி கிடக்கிறது. அப்படி பரவி கிடக்கிற அந்த இறை சக்தியை நீங்கள் இந்த ஒரு பயிற்சியின் மூலமாக இதை அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறீர்கள். உங்களோடு நீங்கள் தக்க வைத்துக் கொள்கிறீர்கள். அப்ப உங்க வாழ்க்கையில தரித்திரியம் என்பது வராது, கடன் என்பது இருக்காது. நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்து உதவுவீர்கள். தயை, அன்பு, அரண் என்று சொல்லக்கூடிய அற்புத குணங்கள் உங்களுக்கு வாய்த்து விடும். பார்ப்பதற்கு இது ஒரு வேடிக்கையாக இருக்கும். மற்றவர்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இந்த மாதிரி சில பயிற்சிகள் கொடுத்தேன். அப்ப அப்பா அம்மா செய்திருக்கிற குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சில மாசங்கள் கழிச்சு பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சொல்றாங்க. அந்த குழந்தை சொல்ற, இந்த குரங்கு மாதிரி சேட்டை செய்வீங்களே காலையில இருந்துச்சுட்டு, அந்த மாதிரி எங்களையும் செய்ய சொல்றீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இது வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு சற்று வித்தியாசமாகவும் கேள்வி செய்வது போலவும் இருக்கலாம். அதையெல்லாம் நினைக்காம நீங்க இதை நீங்க செய்யணும். சரியா? இப்போ இந்த பயிற்சி மட்டும் உங்களோட வச்சுக்கோங்க. என்ன செய்யுங்க, கம்பீரமா இழுத்துட்டு இது அது நீங்க வச்சுக்கோங்க. இப்ப இடத்துல பேசுங்க, வலது தொடை தட்டப்படை. இப்ப என்ன செய்ய போறீங்க, ஓம் எடுத்துட்டீங்க. இந்த யா சொல்லும்போது யா நினைக்கிறது நீங்க இப்படி பேர் எப்படி கீழே இருக்கீங்களோ அது மாதிரி மேல கொண்டு போயிட்டு ஜென்ட்லா உங்களுக்கு தரேன். ஆமா, இதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, சிறந்த மல்லர்கள்
தங்களுடைய சக்தியை காட்டுவதற்கு அவங்க என்ன செய்வாங்க, அந்த தொடையில தட்டுறதை வச்சுட்டு எதிரி பயந்துக்கும், என்னடா இது நம்ம மேல கைப்பிடிச்சுனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது செய்வார்கள். அந்த மாதிரி செய்வாங்க. ஏன்னு கேட்டா அங்க இருக்கிற அந்த மெரிடியன் வந்து தட்டா எழுக்கக்கூடிய மெரிடியன், அது அந்த லைஃப் சென்டர், அங்க இருக்கக்கூடிய சென்டர். இந்த தொடையில தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கு, தொடையில தான் எல்லாமே இருக்கு. ஆவியாகிய வன்னி எப்படி இந்த பிரபஞ்சம் முழுதும் அந்த யூனிவர்ஸ் முழுதும் நிறைந்திருக்கிறதோ அது போல ஆவியாகிய வன்னி தான் திரும்பி ஓட்டமாக அத்தனை டெம்பரேச்சர் ப்ரெஷர் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு பிளட் செல்ஸும் ஒரு நிமிடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய நெற்றிக்கு வந்து போகிறது. உடம்பெல்லாம் எல்லா டிஷ்யூஸ்க்கும் போயிட்டு எல்லா செல்களுக்கும் போயிட்டு அது திருப்பி உங்களுடைய நெற்றிப்பட்டுக்கு வருது. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பரேட்ல இந்த கமாண்டிங் ஆஃபீஸர் வந்துட்டே நாங்கள் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாரும் நாங்கள் மார்க் பார்க்க ரெடியாக நின்றுட்டு இருப்பாங்க. செக்ஷன் வைஸா அது அலையா நிற்கும். அங்கே ரெட் ட்ரெஸ் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா திருப்பி செலக்ட் எடுத்துட்டு வர எல்லாரையும் பார்ப்பாரு. தன் கீழே வேலை செய்கிற 5000 10,000 சோல்ஜர்ஸையும் வந்துட்டு அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள அவர் எல்லாத்தையும் பார்த்துறாரு. அவருக்கு தெரிஞ்சிடும் எவன் ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடல, யாரு ரைட் ட்ரெஸ்ஸா பண்ணல, எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இந்த ஒரு பயிற்சியினால நெற்றி பொட்டுல உங்களுக்கு இந்த பிளட் சர்க்குலேஷன் வருகின்ற போது அதனுடைய ஆயில் 7 நாள் 12 நாள் 9 நாள், ரெட் பிளட் செல்ஸ்க்கு 7 நாள், ஒயிட் பிளட் செல்ஸுக்கு 12 நாள், இந்த பிளேட்லெட்டுக்கு 7 நாள் தான். இவை முழுசும் சுறுசுறுப்பா வேலை செய்யும். அப்போ உங்களுடைய இம்யூன் எப்படி இருக்கும், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா அற்புதமான முறையில் இருக்கும். ஆக சயின்டிபிக்காகவும் நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த அந்த வழிபாட்டுடைய அருமையும் பின்னால் இவைகள் எல்லாமே வந்து யாரோ ஒரு சிலர் செய்வார்கள், யோகம் செய்கிறவர்கள் செய்வார்கள். இந்த சாமியாடிகள்லாம் செய்வாங்க, அவங்க என்ன ஆடுறாங்க அப்படிதான் ஆடுறாங்க, குழுத்துக்குள்ள அவங்க உடம்பெல்லாம் இருக்கேன். மற்றவங்களால வேடிக்கை தான் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம செய்யல. இப்போ உங்களை எல்லாத்தையும் திருமால் ஆக்கியிருக்கேன் ஐயா, உங்களை எல்லாத்தையும் சிவம் ஆக்கியிருக்கேன் ஐயா, உங்க எல்லாத்துக்குள்ள இருக்கிற அற்புத ரகசியங்களை, பிரபஞ்ச ரகசியங்களை தான் எனக்கு சொல்லியிருக்கிறேன். உணவுல இருந்து அண்டத்திலிருந்து பிண்டத்திலிருந்து ஒரு அற்புதமான லெக்சரும் ஐயா கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு வழிபாட்டு ரசம். இதை நீங்க வீட்டில் உட்காந்து சேர்த்து பாருங்க. ஏன்னா அதாவது இடது கை இருக்கிற போது அந்த ஓ அப்படிங்கிறத உள்ள எழுத்துங்க, வா கொண்டுட்டே வரும் மேல மேல, சரி வா யாருன்னு வரும்போது மேல பாருங்க. அதே மாதிரி நீங்க வலது பக்கம் சேரும்போது இங்கே சொடக்க சொல்லுங்க, இதை நீங்க சொல்லிக்கிறீங்க. அப்போ நான் வா சி வா யாரு ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். 3 times, not more than 3 times. ஐயா சொல்லிட்டாங்க நம்ம பாட்டுக்கு தாளம் வரவங்க தட்டிட்டே இருக்கலாம், ஒரு மணி நேரத்துக்கு ஃபுல்லா சக்தி ஒரே நாளில் வாங்கிடும் அப்படின்லாம் நினைக்கிறேன். 3 times அதை வந்து பெர்ஃபெக்டா செய்யணும். அதனால பெர்ஃபெக்டா ஆகுற வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், நீங்க மெல்ல அந்த ப்ராக்டிஸ் நல்ல திறம்பட வர்ற வரைக்கும் அதை 4 தடவை 5 தடவை செஞ்சு பார்க்கலாம். அதனால யூரியா இப்படி எப்படி வருதோ அதே மாதிரி அந்த சவுண்ட் இந்த பக்கம் வரும். ஏன்னா இந்த பக்கம் வருமா சொல்ல முடியாது, யாரும் அந்த பக்கம் சொல்ல போய் பழகிருக்க மாட்டோம். ஏதாவது நம்ம எப்பயாவது இந்த பழகிருப்போம். இந்த பாட்டு வரும்போது அப்படி வச்சுக்கோங்க. அப்படி வராட்டாலும் பாவனை, அந்த பாவனை பண்ணுங்க. அந்த பாவனை வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓம் சக்தி. இப்போ இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்து ஏதாவது கேட்கணும், உங்களுடைய அனுபவங்களை சொல்லணும், வழக்கம் போல அந்த இடத்துக்கு வந்துருக்கோம். இதோட நம்ம வழிபாட்டு முறைகள்ல வந்துட்டு சீக்வன்ஸா வந்துருச்சு. பாபா எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்கேன், ஐயா கற்றுருக்கேன், தங்கச்சிருக்கா சொல்லியிருக்கேன், எல்லாரும் அதை வச்சிருக்கீங்க. ஒரு டிஸ்கஷன் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது இந்த குரூப் மட்டும் 2 3 ஐயா நீ நம்ம சாரெல்லாம் வந்தாங்க, நாங்கள் கூப்பிட்டுக்காங்க, காத்தம் சார் இருக்கட்டும், இப்போ ஐயா பத்மாவதியாருடைய தலைமையில இந்த வழிபாட்டை எப்படி வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்றது ஒரு திட்டமிட்டு ஒரு தாரணை நேரம் என்பது 24 நிமிடங்கள். அந்த 2 தாரணை நேரங்களுக்கு மிகைப்படாது, அதற்குள்ளேயே முடியும்படியாக ஒரு 40-45 நிமிஷத்துக்குள்ளே முடியும்படியாக அந்த வழிபாட்டை சீர் பண்ணுங்க. அப்ப அந்த வழிபாடுகள் வரும்போது ஏற்கனவே இருக்கிறது எதையுமே மாற்றாதீங்க. ஆமா, எந்த ரிலிஜியன், எந்த காஸ்ட், எந்த கிரீடு, எந்த இது இருந்தாலும் சரி, அது எந்த குறையும் நீங்க சொல்லாதீங்க. ஆக நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு படத்தை வைக்கிறதுக்கு பதிலா ஒரு கண்ணாடியை பிரேம் போட்டு வச்சிருங்க. பெருசா ஒரு நிலை கண்ணாடியை பெருசா படம் போட்டு வச்சிருங்க. பக்கத்துல அம்மா அப்பா படம் வைங்க.
இந்த பக்கம் உங்களுடைய இஷ்ட குரு யாரா இருந்தாலும் சரி, இயேசுவோ அல்லாவோ யாரும் உங்களுடைய குரு, நீங்க யார் நினைக்கிறீங்களோ இஷ்ட குருவாங்க, அதை இடத்து பக்கம் வச்சுருங்க. இவ்வளவு இருந்தா போதும். உங்களுக்கு உங்களையே பார்க்கணும். அது உங்க சொந்த மனசாட்சி, அவர் தான் குரு அங்க இருப்பாரு. நீங்க கண்ணாடி முன்னாடி பார்த்தீங்க, அப்படி பார்க்கறது யாரை பார்ப்பீங்க? நீங்க உங்களை தான் பார்ப்பீங்க. நீங்க நாளை எப்படி அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தாரோ, எப்படி அருந்திரு வள்ளல் பிரகாசவர்களுக்கு அந்த முருகன் தானாகவே காட்சி கொடுத்தாரோ, அது போல நீங்கள் எந்த தெய்வத்தை நினைக்கிறீர்களோ அந்த தெய்வமாக நீங்கள் காட்சி உங்களுக்குள்ளே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களே நீங்க பாருங்க தெய்வமா, நான் கடவுள் என்று நினைக்கப்பட்டது. அதான் உண்மை, சத்தியம். ஏன்னா பரம்பொருள் சக்தியிலிருந்து வந்த ஒன்று எப்படி ஒரு சாதாரணமாக ஆகும்? சாதாரணமா நீங்க வச்சிருக்கீங்க உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாம் இதுக்குள்ள குதிரைக்குள்ள, அது முகுச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு குட்டி வட்டத்தை வச்சுருக்கீங்க. உங்களுடைய பரந்த வியாபகம் தெரியவில்லை. உங்களுக்கு இருக்கிற அற்புத சக்திகளை நீங்கள் உணரவில்லை. நாம் எல்லோரும் கடவுள்கள் தான். கஷ்டப்பட வந்திருக்கும், அந்த உலகத்துக்கு வரல. ஆமா, இப்ப என்ன செஞ்சோம் நாம? ஓம் நம சிவாய என்று சொல்லுவதைத்தான். அது எப்படி வேணாலும் சொல்ல, நம்ம குரு சொல்லியிருப்பாரு, நம ஓம் நெத்தில எழுங்க, சிவா விட்டுருங்க. அதுவும் நல்ல பலனை கொடுக்கும். குரு தீட்சை கொடுக்கிற போது ஒரு சொல்ல ரெண்டா பிரிச்சு, இதை உள்ள இழுங்க, வெளியே விடுங்க, நெத்தியில் விழிச்சுட்ட பாருங்க, அதுவும் பலனை கொடுக்கும். ஆனால் பொதுப்படையாக ஒரு வழிபாட்டு தளத்திலே எல்லோருக்கும் பயன் கொடுக்கறது என்ன பொதுவாக சிறப்பா உங்களுக்கு சொன்ன அத்தனை பயிற்சிகளும் இருக்கு. தின ஒழுக்கம், உங்களுக்கு கொடுத்த யோக பயிற்சிகள், தியான பயிற்சிகள், ஊதுமுறை பயிற்சிகள், இதுகளெல்லாம் நீங்க கொண்டு வாங்க. ஏன்னா அதெல்லாம் சமயத்துக்கு உங்களுக்கு வராது. சமயத்துக்கு வந்து ஒரு துண்டு மாதிரி அதுவாங்க. இந்த துண்டுனால என்ன பயன் இருக்கு? துண்டுனால என்ன பயன் இருக்கு? ஒன்னு ரிப்போர்ட் போயிட்டு பாரா, எந்த கவலையும் இல்லை. ஆமா, எவனா எழுதி பேசுறானா, கம்பு வச்சிருக்கானா, அடிச்சு மண்டை உடைச்சிருக்கேன், ஏண்டா நீ உடப்பேடா பாருங்க, குடிச்சு அவனே ரெண்டு குண்டு குடிக்கிறவன். எங்கேயோ போனோம், ரயில்வே ஸ்டேஷன் அங்கே எங்கேயோ நீங்க ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்து குடிச்சுட்டீங்க, வெளிக்கு சாப்பிட்டு. ஆமா, போயிக்கலாமே. ஏன்னா உடம்புக்கு வந்து டாக்டர் போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தோழமையாக கொள்ளாத ஒரே ஒரு குறை தான், அதை தோழமையாக நீங்க பண்ணுங்க. பெரியவங்க எங்க தூண்டு போறதுக்கு மாட்டேங்க. அதுதான் நீங்களும் கம்பீரமா போகணும். ஆமா, அந்த ஒரு தொழிலுக்கு ஒருத்தர் வேற தோழலை துண்டு போட்டுக்கிட்டு அவரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து மற்றவங்களும் கூட்டிட்டு போகணும். அதுக்கு ஒரு கம்பீரத்தை. சரியா? நல்லது. அதாவது நீங்கள் இறைவனை தோழமையாக கொள்ளுங்கள். நல்ல பக்குவத்தை உங்களுக்கு தோழமையாக கொள்ளுங்கள். நீங்கள் வைத்து உபயோகப்படுகிற வாகனங்களை உங்களுக்கு தோழமையாக கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பொருள் சேர்த்து கொடுப்போம். ஆமா, இன்னைக்கு ஒரு வண்டியை வச்சுட்டு அந்த 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 இதனால நமக்கு ஒரு சின்ன வருமானம் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே தெய்வமாக துணையாக நீங்கள் வைத்துக் கொண்டீங்கன்னா ரிப்பேரே ஆகாது, கொடுத்துட்டே இருக்கும். அது ஏன்னா தானே வந்தாங்க கோடை அப்படி உட்காந்து அப்பா விட்டுச்சப்பா அப்படியே வீட்டுக்கு போனீங்க, சரியா இருக்காது, இறங்கி நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் நம்பி அப்பா 4 பொழுது என்னோட சேர்ந்து உழைச்சிருக்கேன், காலையில் நம்ம சரியா நிம்மதியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அப்படி பேசினீங்கன்னா, அப்பா நாளைக்கு முதலாளி வரதுக்குள்ள நம்ம செட் ஆகிக்கணும் அப்படின்ட்டு அப்போ பிரிச்சு சட்டமே போட மாட்டாரு. ஏன்னா அந்த முதலாளி அப்படி வச்சிருக்கே மாட்டேன். தான் எப்படி ஒண்ணுங்கிறாரு அது மாதிரி எங்க என்ன பண்ணணும், எங்க சர்வீஸ் டே சர்வீஸா, மந்த்லி சர்வீஸா, வீக்லி சர்வீஸா எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அப்ப அவருக்கு எவ்வளவு உதவி செய்வது அது மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு அம்மா வந்து அருமையான பிச்சையாக இந்த உடம்பை கொடுத்திருக்கிறார். அற்புதமான ஞானமாக நமக்கு மன முதலிய அனைத்தும் கொடுத்திருக்கிறார், அந்த கரணங்களை கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? இதுவரைக்கும் நம்ம செய்யல, அதை துண்டா வச்சுட்டோம். அப்படி இல்லாம அதை விட்டு